அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதெய்வம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்புக்கிடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனகத்தை நினைந்து தொடக்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய இந்த ஹம்சா அமைப்பினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளே, என்னை இந்த இடத்திலே இன்றைய நாள் நாமெல்லாம் சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக வாய்ப்பினை வழங்கி என்னை இங்கே பேச அழைத்த சகோதரி சுமதி அம்மார்களே, தொலைபேசியில் அதை தொடர்ந்து பலமுறை என்னோடு இந்த நாளை சரியாக உறுதி செய்து இன்றும் என்னை வரவேற்பு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, பல ஆண்டுகளாக எங்களுக்குள் ஒரு உறவு உண்டு. அதில் ஐயா சாமனையா இருக்கிறாங்க, தியாகராஜனையா இருக்காங்க, இன்னும் எல்லாம் தெரிஞ்ச முகங்கள் இருக்கீங்க. இந்த சகோதரிகள் எல்லாரையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைய நாள் உண்மையிலேயே அவங்க சொன்னது மாதிரி நான் இங்கே இருக்க முடியாது. நான் வெளியூரில் தான் இருந்திருக்கணும், ஹைதராபாத்தில் இருக்கணும் இன்றைக்கும். நாளைக்கு நாங்கள் காலையில் தேனி மாவட்டத்துக்கு போகிறோம். எதுக்காகன்னு சொன்னால், ஆண்டுதோறும் அங்கே கர்னல் ஜான் பென்னிக்விக் அவருடைய இடத்துல ஆண்டுதோறும் 1000 பேர் 1000 பொங்கல் விடுவாங்க. நானும் பல ஆண்டுகளாக அங்கே நம் சார்பாக ஒரு பொங்கல் வைக்கணும்னு சொல்லி முயற்சிகள் எடுத்ததுண்டு. அதற்கு வாய்ப்பு கிடைக்கல, இறைவன் திருவுளம் கூட்டு வைக்கலை. இந்த ஆண்டு எனக்கும் அந்த இடத்துல பயிர் கிடைத்து நமது சன்மார்க்க நேசன் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு பொங்கல் அங்கே விடுவதாக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் நிறைய பேர் காலையில் செல்ல இருக்கிறோம். அதனால் இன்றைய தினமே நாம் வந்து விட வேண்டும் என்று நான் ஹைதராபாத்திலிருந்து வந்துவிட்டேன். இதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், திட்டமிடுகிறோம், செயல்படுகிறோம். அதில் பங்கு பெற வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் நாடுகிறான், நடத்துகிறான். அதுதான் உண்மை. அவன் நாடவில்லை என்றால் எதுவும் நடக்காது. அவன் நாடிவிட்டால் அது தடுக்க யாராலும் இயலாது. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். இன்றைய தினத்தில் ஒரு அருமையான ஒரு தலைப்புக்கென்று நிறைய எதையும் சொல்லாமல் பொதுவாக திருமந்திரம் அவ்வளவுதான், அதை மட்டும் தலைப்பாக வைத்து இன்றைய நாள் நாம் பல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளப் போகிறோம் என்னும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, உலக சேக்கிலார் ஆய்வு மையத்திலே ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது, அப்பொழுதும் நான் துணைத் தலைவராக இருந்தேன். உலக அளவிலே முதல் மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அப்பொழுது காஞ்சி பெரியவருடைய தலைமையில் என்னுடைய இசை பேருரை நடந்தது. அதெல்லாம் நினைவு கூறுகிறேன். அதற்கு அடுத்து ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் வேலூரில் நடைபெறும் பொழுது அங்குதான் சில சிறிய சர்ச்சைகள் ஏற்பட்டது. ஐயா டிவி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் திருமந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உள்ளே படிக்கட்டில் இறங்கி உள்ளுக்கு வருகிறேன். பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு சொல்லை அந்த இடத்துல பயன்படுத்தினார்கள். டாக்டர் உசேன் வந்து விட்டார், இனி என்னை பேசுவதை அவர் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார் என்று சொன்னார். உடனே நம்
சைவ சித்தாந்த குழுவை சேர்ந்தவர்கள்லாம் இதுக்கு தான் இவரெல்லாம் வர வைக்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது என் காதலையும் விழுந்துச்சு. சரி பரவாயில்ல, இப்படிலாம் இருக்க வேண்டியது தான். அப்போ தான் ஒருத்தரை பற்றி தவறாக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்க, அவர் பேசும்பொழுது ஐயோ நம்மளவரை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம்ன்ற எண்ணம் வரும்பொழுது அதில் ஏற்படுகிற அந்த உறவு இருக்குது பாருங்கள், ரொம்ப உயர்ந்த இணைப்பை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அது அன்றைக்கி நடந்தது. அவங்க காலையில் சொற்பொழிவில் திருமந்திரத்திலிருந்து சைவ நிறையில் மிக சிறப்பாக பேசினார்கள். அவர்கள் பேசிய அதே பாடல்களையும் அதே தலைப்பில் பிற்பகலில் நான் அறிவியல் பூர்வமாக பேசினேன். அவ்வளவுதான். இதில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், என்னுடைய நோக்கமும் அதுதான். நான் 1972 மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணி வரைக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவன். நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் பெரியவங்க உங்கள் முன்னாடி நான் அதை பரிமாறிக்கணுன்றதுக்காக வேண்டி சொல்கிறேன். எனது தந்தையார் ஒரு பெரிய மௌலவி. அவங்க குர்ஆனை வந்துட்டு மௌலவி மட்டும் இல்லை, அவங்க பெரிய ஹாஃபிஸாக குர்ஆன் சொல்லுவாங்க. அப்படின்னா குர்ஆனை முதல் அத்தியாயத்தில் தொடங்கி 30ஆம் அத்தியாயம் வரைக்கும் அதை அப்படியே மனனமாக சொல்லக்கூடியவர்கள். அதே போன்று 30ஆம் அத்தியாயத்திலிருந்து முதல் அத்தியாயம் வரை அப்படியே மனனமாக திருப்பி சொல்லக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் ஹாஃபிஸா குர்ஆன் என்று பெயர். அவர் பெரிய உலமா, அவர் பெரிய ஆலிம். ஒவ்வொரு அரபி எழுத்துக்களுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய பேராசிரியர் அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் மாபெரும் பற்றுக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாமிய நெறிகளை எடுத்து வழங்கிய ஒரு பெரிய ஆசானாக இருந்தவர்கள். ஆனால் இறைவனுடைய அற்புதமான ஒரு படைப்பு. நான் அவர்களுக்கு மகன். ஆனால் முழுமையாக 100 விழுக்காடு நாத்திகன். அப்பொழுதே நாத்திகன். நான் பள்ளி பருவத்திலேயே நான் நாத்திகன். யாருடைய சொல்லையும் கேட்டோ அல்லது அரசியல் ரீதியாகவோ மனம் மாற்றம் ஏற்பட்டு அப்படி அல்ல. உண்மையிலேயே எனக்கு எதுவுமே பிடிக்காது. நீலங்கரையிலிருந்து திருவான்மியூர் வரை நாங்கள் நடந்து வந்து நாங்கள் பள்ளியில் கல்வி பயிலக்கூடிய காலம். எனக்கு இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நாங்கள் ஏழ்மையாக இருந்தவர்கள், பணக்கார குடும்பத்திலிருந்து ஏழ்மைக்கு வந்தவர்கள். நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு நூல் வாங்கி கொடுக்கக்கூட, எங்களுக்கு அந்த சீருடை வாங்கி கொடுக்கக்கூட என் பெற்றோரால் முடியாது. அந்த நிலையில் நாங்கள் படித்தவர்கள். அப்பொழுது முதல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கையால் எனக்கு உணவு வழங்கி, அவர்கள் கையினாலேயே முதலில் எனக்கு நூல்களை வழங்கி என்னை சீருடையெல்லாம் வழங்கினார்கள். மறக்க முடியாது. அப்படிலாம் இருந்து படிக்கக்கூடிய காலத்திலே கூட நான் நாத்திகனாக இருந்தவன். இன்னும் சொல்லப்போனால் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தினுள்ளே நான் சொல்லுவேன், உள்ளுக்கு ராஜநாகம் இருக்குது அப்படிம்பாங்க. கோயிலை பாதுகாக்கிறதுக்கு உள்ளுக்கு ராஜநாகம் இருக்குது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் ராஜநாகத்துக்கு பவர் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இன்றைக்கி அவங்க நட சாத்துற நேரத்தில் உள்ளுக்கு இருப்பேன். நட சாத்திட்டு போன பிறகு நான் உள்ளுக்கு உண்டியில் உடச்சி தொட்டு திருடுவேன். உங்கள் ராஜநாகத்துக்கு முடிஞ்சால் என்னை வந்து கொல்ல சொல்லுங்கள். அது இருந்துச்சுன்னா அதை நான் கொண்டுட்டு வெளியில் வருவேன். இப்படியெல்லாம் நான் பேசுவேன். பேசுகிறது மட்டும் இல்லை, அதே மாதிரி செய்து உள்ளுக்கு இருந்து ஒரு குச்சி எடுத்து வேப்பம் பீசனை தொட்டு உண்டியலிருந்து தொட்டு எடுப்பேன். அப்போ பார்த்துக்குங்க, இது வந்துட்டு திருடணுன்றது நோக்கம் அல்ல. நீங்கள் நினைக்கிற தெய்வத்துக்கெல்லாம் சக்தி கிடையாது, தெய்வமெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என் கொள்கையை பெருமை உறுதிப்படுத்துறதுக்காக செய்கிற வேலைகள், அவ்வளோதான். அப்படி இருந்தவன் தான் இன்றைக்கி திருமந்திரத்தை பற்றி பேசுகிறேன். இந்த நிலைக்கு மாறியதற்கு காரணம் வள்ளல் பெருமான் வழங்கிய திருவருட்பா. அந்த திருவருட்பாவை எனது மனம் நாடி எடுத்துக்கொண்டேனே என்றால் இல்லை. எனது தந்தையாருடைய குருநாதர் அவர்கள் பெரிய இஸ்லாமிய சூஃபி. அவர்கள் எங்கள் இல்லத்தில் வந்து என் தந்தையாரை விட்டு பிரிந்து சென்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் இல்லத்திற்கு தாம்பரத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்த வேளையிலே நான் அப்பொழுது மிகவும் நல்லவன். நான் சண்டித்தனம் செய்யக்கூடியவர். நான் எனது வேலைகளெல்லாம் பார்த்து அவர் மிகவும் வியப்படைந்து, இவன் பிள்ளையா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி என் தந்தையாரிடத்தில் கேட்ட பொழுது என் தந்தையார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஊரெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவங்களாம் என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறான், இவனால் போலீஸ் ஸ்டேஷன் நான் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. எனக்கு அது பெருசாக நினைக்கிறதே கிடையாது. என்னை திருத்துறதுக்காக வேண்டி அவர் எடுத்த முடிவு. குளிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி வேணுமே, கோரி ஊற்ற முடியுமான்னு கேட்டார். பெரியவங்க இல்லையா, சரிங்கன்னு சொல்லியாச்சு. எங்கள் அப்பாவோடைய வளர்ப்பு அப்படி.
அவர் கேணிக்கிட்ட உட்காந்துக்கிட்டாரு. நான் வாளியில் இறச்சி ஊற்றுறேன். 67 வாளி தண்ணி, 66 வாளி தண்ணி ஊற்றியாச்சு. எனக்கு அதுக்கு மேலே முடியலை. இந்த மனுஷன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். சரி, பெருசு நம்மளை போட்டு தள்ளிடுச்சு, இன்றைக்கி நம்ம அவ்வளவுதான். சரி, ஆனால் ஒத்துக்கிட்டோம், நம்ம ஊற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 67வது வாளியை ஊற்றலான்னு வரும்பொழுது, ஏய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவர் துணி எடுத்து தலையெல்லாம் துவட்டிக்கிட்டு வந்து, அவருக்கு 2 துணி தான். ஒரு துணியை உடுத்துருப்பார், ஒரு துணி வச்சுருப்பார், அவ்வளோதான். ஒரு பைக்குள்ளே போட்டு வச்சுக்குவார். அம்மா டீ கொடுத்தாங்க. குடித்ததும் என்னை பார்த்துட்டு கேட்டார், படிக்க ஒரு நூல் வேணுமேனார். எப்பா தப்பிச்சோமடா அப்படின்னு நான் நினச்சேன். அவர் வச்சுருந்த அந்த குச்சி எடுத்து எங்களுடைய கண்ணாடி அலமாரியை காட்டி, அதுக்குள்ளேருந்து ஒரு நூல் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவரே சுட்டி காட்டினார். இந்த நூலை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். அது ஒரு வெள்ளை அட்டை போட்ட ஒரு நூல். நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ளே ஒரு தென்னை மரத்தை ஒரு ஈர்க்கு எடுத்து அதில் சொருகி, இந்த பக்கத்தில் என்ன பாட்டு வருதோ படி அப்படின்னு. ஆஹா, படிக்க ஒரு நூல்னா இவர் படிக்கலாம் நம்ம நினச்சோம். நம்மளெல்லாம் படிக்க வச்சுட்டாரு, இன்றைக்கி நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன். முதல் பாடலில் படித்தேன், அடுத்த பாடலில் படித்தேன், அடுத்த பாடலுக்கு போனேன். நில்லு அப்படின்னாரு. நின்றேன். அந்த பாடலை மீண்டும் படி அப்படின்னாரு. 2வது படித்ததை படித்தேன். அடுத்த பாடலுக்கு போகும்போது நில்லு, மீண்டும் அதை படினார். இல்லை, சரியாக தானே படிக்கிறோம், எழுத்துப்பிழை எதுவும் வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே ஒரு வேளை பொருள் புரிஞ்சு படிக்கணுமோ அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு பொருளை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலை படிக்கும் பொழுது தான் எனக்கு பெரிய வேகம், கோபம். அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மாமிசம் உண்ணக்கூடியவர்களை கொடியவர்கள்னு சொல்லுது. அப்படி சொல்லி சும்மா விட்டுறல, முழுக்க 100 விழுக்காடு அந்த பாடல் யாரையும் தாக்கலை, என்னை மட்டுமே தாக்குது. ஏன்னா என்னுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. நான் 13 வயசுலேயே துப்பாக்கி எடுத்து நான் வேட்டைக்கு போனவன். ஆனால் துப்பாக்கி குறிப்பிடலை. அதில் தூண்டில், வலை இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அப்போ இது முழுக்க நம்மளை தான் சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு அப்பாக்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். எப்போ நம்மளெல்லாம் கொடியவன் சொல்கிறான் இந்த ஆள் அப்படிங்கிறேன். என்னில் அந்த பாட்டை படி அப்படின்னாங்க. நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க. நான் அந்த பாட்டை படித்தேன். அப்பா சரியாக தாமல சொல்லியிருக்காரு, அவரை போய் நீ இப்படி சொல்லிவிட்ட அப்படின்னாங்க அப்பா. ஏப்பா அப்பா அவர் சரியாக தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நேற்று ராத்திரி கூட நம்ம ராஜு கடையிலேருந்து வஞ்சரம் மீன் வாங்கி சாப்பிட்ருக்கோமாப்பா, நீங்கள் தடுத்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அப்பா சொன்னால நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா அப்படின்னாங்க. இப்போ வழி வழியாக வந்தவனை தான் அவர் சொல்கிறாரு. இப்போ நான் இந்த ஆளுன்னு அடுத்து நான் பயன்படுத்தணும்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. அவங்க அவருன்னு சொல்லி மரியாதை சொன்னப்போ நானும் அதை பின்பற்றுறேன். அப்புறம் இல்லை நீ எல்லாம் கேள்வி கேட்குற தகுதி இல்லாதவன்னு சொன்னாங்க. நான் கேள்வி கேட்டால் தகுதி இல்லாத காரணம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் தடுக்கக்கூடிய பொருளெல்லாம் நான் உண்ணக்கூடியவன். அது ஹலால் ஹராம். ஹலால் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. ஹராம் என்றால் அது அனுமதிக்கப்படாதது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. திங்கிறதுமே எதை வேணாலும் திம்பேன். தவக்கலை திம்பேன். முயல் கிடைக்கலனாக்கா பூனை அடித்து கொன்று தின்றுவோம். மீன் கிடைக்கலனா தவக்கலை திம்போம். கொக்கு, கௌதாரி இதெல்லாம் கிடைக்கலனாக்கா காக்கையை சுட்டு தின்றுவோம். இதெல்லாம் இஸ்லாத்தில் ஹராம். அதுலேயும் அப்பா பெரிய மௌலவி. அவங்க பிள்ளை இப்படி செய்யும்போது அவங்களுக்கு அவமானம். அதை சுட்டி காட்டி நீ கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லைல்ல, போவியா, நீ என்ன யோக்கியனா அப்படின்னு பேசிட்டாங்க. நம்மளை கேள்வி கேட்க தகுதி இல்லைன்ட்டாங்க. நியாயத்தை தானே கேட்டோம், தகுதி இல்லைன்ட்டாங்களே. அதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு நம்ம பழக்கம் வச்சுக்குமா தானே அப்படின்னு சொல்லி ஒரே நொடியில் அந்த எனது உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டேன். ஒரே நொடி, கோபத்தினால் எடுத்த முடிவு. சொல்லுவாங்க கோபத்தில் முடிவு எடுத்தால் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எடுத்தது தான் இன்றைக்கி உறுதியாக நிற்குது. ஆமாம், அது ஏன்னு சொன்னால் அப்புறமா நான் சிந்தித்தேன், இந்த ஒரு பாடலுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி ஏற்படுத்துகிற சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அவர் பாடின மற்றதெல்லாம் நம்ம படிக்கணுமேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் நான் வேப்ப மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நான் படிப்பேன். படித்து பார்க்கும்போது நான் சிறப்பு தமிழ் படித்தவன். அதனால் அதை படிக்கும்போதெல்லாம் பொருளெல்லாம் பார்க்கும்போது என்னை நானே வெட்கப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன், அவமானம் அடைஞ்சிருக்கேன் எனக்குள்ளேயே. ஏன்னா நான் எங்கெல்லாம் சண்டித்தனம் பண்ணோன்னா அவங்களாம் இப்போ நம்ம அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே உள்ளூர ஒரு மாதிரியாக இருக்கும்.
ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்தை ஓட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு முழுமையாக நான் திருவருட்பாவுக்கு என்னை அடிமையாக்கிக்கிட்டேன். ஏன்னா அதை விட்டால் இனி உலகத்தில் ஏன்னு கேட்டால் என்னோடய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நாத்திக கொள்கைக்கு துணை போகிறது மாதிரி வள்ளலாருடைய திருவருட்பா அமைஞ்சது எனக்கு அப்படியே ஒத்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதில் இருந்து படிக்க ஆரம்பித்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விளக்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது அவர் மேற்கோள் காட்டக்கூடிய இடத்துலலாம் பார்த்தோம்னு சொன்னால் முழுக்க அவர் திருமந்திரத்தை தான் மேற்கோள் காட்டுறார். என்னடா இப்போ இவரோட பெரிய ஆளார் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தை இவர் சொல்கிறாரு. திருமந்திரத்தை நம்ம எப்படியாவது வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலைஞ்சேன். அந்த ஏழுகிணர் பக்கத்தில் ஒரு செட்டியார் ஐயா அவர் வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் கேட்கும்போது, இல்லை நான் வந்துட்டு தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு அந்த 2 பிரதியை கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாம் பிரதி எடுத்துட்டாங்க, நான் சொல்கிறேன் நீ போய் வாங்கிட்டு வந்துக்க. அதே மாதிரி சொன்னார்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அது இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது 2 வால்யூம். அதுக்கு பிறகு ஒரே நூலாக பெருசாக போட்டாங்க, அதுவும் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தது தான் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அப்போது என் புத்தி போகல. மறுபடியும் இந்த தமிழர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் இவங்க மேலெல்லாம் எனக்கு சரியான கோபம். ஏன்னா அந்த விவரம்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த பயல்கள் ஒழுங்காக இருந்திருந்தான்னா உலகத்தில் மதம் ஜாதி சமயம்லாம் உருவாகியிருக்குமா? இவங்க தான் எடுத்து வைக்கலை, எல்லாத்துக்கிட்டேயும் சரியாக எடுத்து வைக்காதனுடைய விளைவு இன்றைக்கி இப்படியெல்லாம் உலகத்தில் வளர்ந்து போயிருக்கு. வள்ளலார் பேசுகிறது நியாயம்தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே உறுதி எடுத்துக்கிட்டு, ஆஹா இது ஒரு பெரிய உயர்ந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை படிக்க தொடங்கியதுடைய விளைவு, அதில் நான் மருத்துவ அறிவியலோட தொடர்பு உள்ளவன்றதுனால என்னுடைய சிந்தனையெல்லாம் அதற்கு ஈடுபடுத்தி தான் அந்த பாடலெல்லாம் பொருள்பட எனக்கு மனம் இடம் கொடுத்தது. அதுதான் திருமந்திரத்துக்கு நான் இப்போ எந்த இடத்துல பேசினாலும் அவங்க யாராக இருந்தாலும் சரி என்னுடைய கருத்தை நான் தெளிவாக வச்சுருவேன். உலகத்தில் எத்தனை வேத நூல்கள் வந்திருக்கட்டும், எத்தனை அறிவியல் நூல்கள் வந்திருக்கட்டும், இலக்கியத்தில் எதை வேண்டுமானாலும் பறைசாற்றியிருக்கட்டும், அவை அனைத்தும் எங்கிருந்து தொடங்கியிருக்கிறது என்றால் அது திருமந்திரத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கிறது. இது எனக்கு கிடைச்சது. அது எந்த விதமாக விவாதத்துக்கு மக்கள் வர்றாங்கன்னு சொன்னால் நான் விவாதம் பண்ண தயாராக இருக்கிறேன். அந்த அளவுக்கு அதிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். இது ஆணவத்தினாலேயோ ஏதோ மிகப்படுத்தியோ பேசுகிறது இல்லை, உண்மை அதுதான். அதை பார்த்துட்டு தான் அதில் இருக்கிறது தான் திருவள்ளுவர் பாடியிருக்கார், அதில் தெளிவாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் வள்ளலார் பாடியிருக்கார். நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை வள்ளலாருடைய இதுக்கெல்லாம் காரணம் வள்ளலாருடைய திருவருட்பா தானே. அப்போ அதுதான் எனக்கு முதல் குரு வழிகாட்டிய எனது தந்தையாருடைய குருநாதர் இருந்தார் இல்லைங்களா. நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த சம்பாஷணை நடக்கும்போது அவர் கண்டுக்காமல் எந்திரிச்சு போயிட்டார். அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டார், அவர் போயிட்டார். இங்கே கலக்கம் ஏற்பட்டுடுச்சு. ஆனால் ஒரு பெரிய நான் என்ன நினச்சேன், இவங்களெல்லாம் ஒரு வழிபடுத்திடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் ஒரு வழியாயிட்டேன். நான் அப்போமே நான் தாவர உணவால் நான் மாறின பிறகு சரியாக 15 நாட்கள் எங்கள் அப்பா எனக்கு கண்காணிகளை வச்சு என்னை கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கு தாங்கவே முடியலை. இன்னும் உறுதியான அவ்வளோதான். 15 நாள் கழித்து அப்பா மாறிட்டாங்க. அதுதான் பெரிய பெரிய மாற்றம்ன்றது அதுதான். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், மாறின அன்னைக்கே வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வாசலில் வச்சு ஒரு கோணியை வச்சு அது மேலே நசுக்கி திமிசு வச்சு இடித்து அந்த கோணிக்குள்ளே போட்டு மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு அதை எடை போட்டு விற்று புது பாத்திரம் கொண்டு வந்து இறக்குனாங்க. அன்னிலேருந்து எங்கள் வீடு சைவ வீடு அப்படி ஆயிடுச்சு. அதுதானே சிறப்பு. நான் மாறினது கோபத்தில், அப்பா மாறினது உண்மையிலேயே அவங்க ஏற்றுக்கிட்டு மாறினாங்க. அது எங்களுடைய குடும்பத்தையே மாற்றி அமைச்சது மட்டும் இல்லை, எங்கள் வகைராக்கள் அத்தனை பேருக்கும் அது ஒரு பெரிய ஒரு வேறுபாடான ஒரு உறவை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தி அது அது உண்மையிலேயே அது அனுபவிக்கிறவங்கள தான் தெரியும். இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுடைய குருநாதர். சுடர் விளக்காகினும் நன்றாக எரிந்திட ஒரு தூண்டுகோல் தேவை. ஏன்னா அந்த சொல் சரியான சொல். ஏன்னா அதை குளிர வைக்கிறதுக்கும் ஒரு தூண்டுகோல் தேவை. அவர் அந்த இடத்துல நன்றாக எரிந்திடன்னு சொன்ன அடை நன்றாக எரிந்திடன்னு சொன்ன அதுதான் அந்த குருநாதர். அவருக்கு எது வழிகாட்டுச்சுன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் தானே. அவர் குரான் எடுத்து கொடுத்து என்ன சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, வேறு எத்தனையோ நூல்கள் இருக்குது. எங்கள் பெரிய புராணம் அப்பா படிப்பாங்க. இன்னும் எத்தனையோ நூல்கள் இருக்குது. ராமதேவருடைய இதெல்லாம் படிப்பாங்க.
அதெல்லாம் சொல்லாமல் திருவருட்பாவை எடுத்து அவர் தர வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன். அப்போ இதுதான் சரி, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ இவனை மடக்கிறதுக்கு ஒரே வழி திருவருட்பா தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை அதை கொடுத்துருக்கார். அதற்கு பிறகு அருட்பாவை பார்த்துட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடமே போகாதவர், வள்ளலார் பள்ளிக்கூடமே போய் அரிச்சோடையே படிக்காதவருக்கு எங்கேருந்துடா இவ்வளோ ஞானம் வந்துச்சுன்ற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்கும்போது வேறு எதையோ நான் தேடும் பொழுது ஒரு பாடல் கிடைச்சிது. அற்புதமான பாடல். ஐயா பாடுறாங்க, திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவலர் அடியே நூலத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் நுலத்தே நம்பிரா நிற்கும் வண்ணமும் திருவுளம் அறியும். அற்புதமான பாடல். எனக்கு விட கிடைச்சாச்சு. இவருக்கு எங்கேருந்து கிடைச்சதுறான்னு கேட்டாக்கா அவர் சொல்கிறாரு, திருவள்ளுவர் திரு அம்பலத்தை அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருள்னார். அது என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அனபாய சோழன் சேக்கிழார்கிட்ட சிவனடியாருடைய வரலாறை சேகரித்து மக்களுக்கு வழங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை இவர் சிறைமேல் தாங்கி அதுக்காக வேண்டிய தேடல் வேலைகளை செய்து எனக்கு கிடைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பீகார் மாநிலம் வரைக்கும் போய் தேடியிருக்கார், எடுத்திருக்கார். இது எவ்வளோ பேர் இதை அந்த அடிப்படையில் உணர்ந்தாங்களோ தெரியாது. பீகார் வரைக்கும், ஏன் அவர் பீகார் வரைக்கும் போயிருக்காருன்னு சொன்னால், சிறு தொண்டருடைய வரலாறில் வரக்கூடிய பிள்ளைக்கரியை உண்ணக்கூடிய பைராகின்ற சிவனடியார் வட மாநிலத்தில் வந்தவர். நம் தென்புலத்தில் உள்ள சிவனடியார்கள் யாரும் அந்த மாதிரி சிந்தனைகள் உள்ளவங்க கிடையாது. ஒரு வடபுலத்திலிருந்து வந்தவர். அவர் இருந்த பகுதி பீகார் மாநிலம். அது வரைக்கும் ஒரு செய்தியை தேடியிருக்காருன்றதுனால தான் அதிலிருந்து தெரியுது. அப்போது எல்லா கொடுத்த பொறுப்பை சரியாக செய்திருக்கிறார். எல்லாம் செய்த பிறகு சொல்லுவாங்க, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சேர நாடு கொம்புடைத்து, தொண்டை நாடு சான்றோன் உடைத்து, அறிஞர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரை வச்சு சொன்னாங்கன்னு சொன்னால், முழுக்க சேக்கிழார் பெருமானை வச்சு தான் சொன்னாங்க. ஏன் இந்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஞானசம்பந்தர் காலத்திலேயோ அப்பர் காலத்திலேயோ சுந்தரர் காலத்திலேயோ வாழ்ந்தவர் அல்ல யார்? சேக்கிழார். ஆனால் அவர் ஞானசம்பந்தர குழந்தைங்கிறாரு, சுந்தரர் சிவபெருமானுக்கு நண்பருக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அப்புறம் வயதில் முதிர்ந்தவர்ன்றாரு. இதெல்லாம் எதை வச்சு அவர் சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, அதில் உள்ள பாடலுடைய நுணுக்கங்கள். அது இன்ன வயசுக்குள்ளவங்க தான் இந்த தரம் இருக்கும். இந்த பாட்டு பாடினா அவன் இந்த உறவின் அடிப்படையில் பாடுறான். அதெல்லாம் அவர் அறிஞ்சு அந்த இடத்துல அவர் சொல்கிறார், ஞானசம்பந்தர் குழந்தை. ஏன் அவர் ஞானசம்பந்தர குழந்தைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம பரிமாறிக்க வேண்டியது அவசியம். தகப்பன் குழந்தைய படிக்கட்டில் விட்டுட்டு நீ இரு, நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டார். குழந்தை 2 காரணத்தினால அலறுது. ஒன்று கால் சூடு, சூரியன் வந்துருச்சு, காலை சூடு. இன்னொன்று பசி. அதில் அந்த நேரத்தில் சிவபெருமானும் பார்வதியும் வராங்க. அப்போ சிவபெருமான் பார்த்துட்டு புள்ள ஏன் அழுவுதுன்னு தெரிஞ்சிடுச்சு, பசியில் அழுவுது. அப்போது புள்ள அழுவுது, நீ போய் பால் கொடு பரிந்துரை செய்கிறார். இந்த அம்மா வந்தால் பால் கொடுத்தா. அதானே நடந்தது. அப்போ தகப்பன் வர்றார், பால் சொரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு பால் சொரிஞ்சிருக்க, உனக்கு யார் பால் கொடுத்தா? அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? பார்வதி தானே பால் கொடுத்தவ, அவர் பார்வதியை தானே சொல்லணும். அவர் ஏன் தோடுடைய செய்வியோன்னு சொன்னார்? இது சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய உண்மை வெளிப்படும். 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்களை அம்மா அடித்தாள்னா அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கும், அப்பா அடித்தாருன்னா அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கும். அப்புறம் 2 பேர்கிட்டையும் குழாவும். 5 வயசுக்கு பிறகு அம்மா அடித்தா அது அப்பா பிள்ளைய மாறிடும், அப்பா அடித்தா அம்மா பிள்ளைய மாறிடும். இதுதான் வாழ்வியலில் உள்ள நிலை. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் போகும். அதை வச்சு தான் யார் பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள மூளையில் பதிய வைக்கிறது குழந்தையோடது. பரிந்துரைத்தவன் பெருமான், அதனால் அது குழந்தைக்கு மட்டும்தான் அந்த தரம் உண்டு. அதனால தான் சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தர் குழந்தையினர். எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள். அதே மாதிரி தான் விரண்மிண்டர் திருவாரூருக்குள்ள உள்ளுக்கு போனே, என்ன நேராக உள்ளுக்கு போறீரு,
இப்போ அடியாரை வணங்கிட்டுல ஆண்டவன் வணங்க வரணும், ஊர் வழக்கம் இல்லை, அது தெரியாதா? அதெல்லாம் எல்லாருக்கும் எனக்கு கிடையாது. அன்றைக்கே அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பவர், தான் யார் அப்படிங்கிறத காட்டுற பவர் அன்றைக்கே இருந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி அரசியல்வாதிகள் தலையில் ஏறி உட்காந்துட்டு ஆட்டி படைக்குது இன்றைக்கி. அன்றைக்கி நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு அவர் பேசி கடைசியில் பாரு உனக்கு என்னை பற்றி தெரியல முட்டான் ஒரு பாட்டை அவன் நாதியத்தான் ஓடி வந்துட்டான். யார்? சிவபெருமான் ஓடி வந்துட்டான். அவ்வளோதான். இவர் ஒன்றும் புரியல. சரி என்ன இருக்கட்டுமே, அப்போ கூட பாருங்கள் தன் கொள்கையில் நிற்கிறாரு பாருங்கள். இருக்கட்டும் என்ன இப்போ அவரே சொல்கிறாருப்பா நம்ம ஆளுப்பா விட்டுரு, உங்கள் ஆள்னாக்கா அதெல்லாம் விட முடியாது, இங்கே உள்ள வழக்கம் இப்படித்தான். இல்லை அவர் பரிந்துரை ரொம்ப கடைசியில் பார்த்தா உங்க ரொம்ப வேண்டியவர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சேர்ந்து போகலையா. அப்போ பாருங்கள் அந்த உறுதி, அந்த கொள்கை, நாயன்மார்களுடைய இதை நம்ம எடுத்துக்கிறதுல ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுடைய உறுதி. தன் கொள்கையிலிருந்து அவங்க என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. இது நமக்கு அறிவுறுத்தப்படுகின்ற ஒரு பெரிய உண்மை. அப்படி தான் அவர் நின்னார். வேறு வழி இல்லாமல் நீ அடியான வணங்கிட்டு இது பண்ணப்பா, அதுதான் வரலாறு. அப்போ யாருக்கு அந்த சம்பாஷணை வரும்னு சொன்னால் நண்பர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒன்று இது. அதனால தான் அவர் நண்பர்னார். அப்பருடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா பழுத்த பல செய்திகள் அவர் தர்றதெல்லாம். அதனால தான் அவர் முதியவர்னு சொன்னார். இப்படி ஒரு விளக்கத்தை எடுத்து கொடுத்ததுனாலேயே அவர் பெரிய சான்றோன் என்று பெயர் பெற்றவர் சேக்கிழார் பெருமான். அப்பேற்பட்டவர் அந்த அத்தனை செய்திகளும் சேகரிச்சுட்டு எழுதணும் இல்லையா. எழுதணும்னு பார்த்தா முதலடி வரலையாம். இது எப்படி இருக்கு? அவரே பெரிய அறிஞர், எல்லாத்தையும் சேகரிச்சிட்டாரு, முதலடி வரலைன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் ஆகாய ஸ்தலம் சிதம்பரம். இன்றைக்கி நடராஜரை வச்சு அங்கே அபிஷேகம்லாம் நடக்குதுன்னு சொன்னாக்கா இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. அது நாங்கள் எதுவுமே கிடையாது, இந்த லிங்கம் எதுவுமே கிடையாது, அது வெற்றிடம், அது ஆகாய நிலை. ஏன்னா நீருக்குள்ளே இருக்கிறது நெருப்பான நிலை, மண் நிலை, அதாவது பஞ்சபூதனா அதான் பிரிதிவு, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், மண், நீர், நெருப்பு, காற்று, வெட்டவெளி. இதற்கான பெருமானுடைய ஒரு இடங்களில் பார்க்கும்போது அது ஆகாயஸ்தலம். அங்கே போயிட்டு எப்பா நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா என்ன பண்ணுறது தெரியலையே அப்படி வேண்டும்போது சிவபெருமான் தோன்றி உலகலாம் என்று ஓதும் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எழுதும்போது நூல்களில் பார்த்திங்கன்னா புராணம், பெரிய புராணம் அந்த சொல் எனக்கு பொருத்தம் இல்லை, எனக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அது என்னுடைய மனசில் அப்படி. பெரிய புராணம்ன்றதை என்னால் புராணம்னா என்ன தெரியுமா? கதை. புராணம்னா கதை, பழங்கதை அப்படின்னு சொல்லலாம். இது திருத்தொண்டர் வரலாறு. அது வரலாறுனா நடந்த செய்திகள். அப்போ வரலாறுன்னு தான் சொல்லணும். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் எனக்கு கோபம் வர்றதெல்லாம் அதனால தான். இவ்வளோ செய்திகள் நம்ம கொடுத்துருக்குறாங்க, இதையெல்லாம் கடைப்பிடிக்காமல் நமக்கு எடுத்து சொல்லாமல் இருந்திருக்கிறாங்களே. அப்போது அவர் உலகலாம் என்று ஓதும்னதும் இவர் எடுத்துக்கிறாரு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவி நீர்மலைவேணியன் அழகிர் சோதின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுக்கு விளக்கம் எடுக்கிறேன். விளக்கம் எடுத்துகிட்டு பிரித்து எடுத்து பார்த்தா அவர் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான்னு சொன்னால் அவர் நேரடியாக ஒரு பீனியல் கிளாண்டுக்கு போகிறார். மூளையில் பிட்ரியூட்ரிக்கு மேலே ஒரு நெல்லடிக்கு மேலே பீனியல் கிளாண்ட் இருக்குது. அந்த பீனியல் கிளாண்ட் தாமரை வடிவில் இருப்பதாக மேற்கு ஜெர்மனி ஆய்வாளர்கள் கண்டு அறிஞ்சு சொல்லியிருக்காங்க. அது வேலை செய்யாது, 7 வயசு வரைக்கும் வேலை செய்யும், அதுக்கு பிறகு அது நின்றுடும். ஒருவேளை அதற்கு பிறகும் அது செயல்பட தொடங்கி விடுமையானால் தே பிகேம் தி செயின்ட் அப்படிங்கிறான். அது எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொன்னால் அது தாமரை வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறான். அதைத்தான் அவர் சொல்கிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அது அந்த இயக்கம்தான். அதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறாரு, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார். எல்லாம் அதை சுட்டி காட்டுறது தான். அதே சம்ஸ்கிருதத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே ஸ்ரீநாராயண பிரியே தேவி சுப்ரீதா பவ சர்வத மந்திர புஷ்பம் பிரதட்ச நமஸ்காரம் சமர்ப்பியாமி. எல்லாம் அந்த புஷ்பத்தை தான் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புஷ்பத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு உருவத்தை வச்சு அதுதான் நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த பரம்பொருள், அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, அது அத்தனையும் ஒரு சக்தி அப்படின்றது தான் விளக்கங்கள். இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் சரியான அறிவியல் விளக்கம் வேணும்னு சொன்னால் வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. அப்படியே நீங்கள் திருமந்திரத்துக்கு வந்துடணும். திருமந்திரத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்போ ஏற்பட்டது திருமந்திரம். ஆனால் அதில் 5 கரத்தினை யானை முகத்தினை அதெல்லாம் இடையில கொண்டு வந்து ஒரு உருவ வழிபாட்டின் அடிப்படையில் கொண்டு வந்து தொடக்கத்தை ஏற்படுத்துனது தானே ஒழிய அது அப்படி இல்லை அப்படிங்கிறதுலாம் என்னுடைய கருத்து.
என் மனசில் பட்டது. அது எல்லோரும் ஏற்றுக்கணுன்றது கிடையாது. நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி. நான் இது வள்ளலார் சொன்னதுனால திருமந்திரத்தை எடுத்து பார்த்துக்கிட்டே போகிறோம். என்ன இவர் வந்துட்டு அனபாய சோழன் சொன்னார், இவர் போய் இது பண்ணிட்டாரு, அதை தான் எடுத்து சொல்கிறார். அருமையான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல வைக்கிறார். திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும். இதுதான் அவர் சொல்லக்கூடியது. அது என்னடான்னு பார்த்தா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் எழுதுன உலகெல்லாம் என்று ஓதும் அப்படின்னு எடுத்து கொடுத்ததில் அந்த உலகு கு அந்த 3 எழுத்தை மட்டும் 2257 விளக்கம் தந்திருக்கார் வள்ளலார். 2257 விளக்கங்களை கொடுத்து விட்டு அதோடு முடியாமல் இதை விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோம் அப்படிங்கிறார். இந்த ஒரு 3 எழுத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதே 2257 விளக்கம். அதை இன்னும் விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோம் சொன்னால் அப்போ இன்னும் எப்படி சொல்லுவார்? அப்போ எப்பேற்பட்டதாக இருக்கும் நினச்சி பாருங்கள். அது மெய்மொழி பொருளாம். அது உடலை எடுத்து சுட்டி காட்டக்கூடிய ஒன்று. அதனுள் இறைவன் இருப்பதை எடுத்து காட்டக்கூடியது. அது நம்ம எங்கே தெரிஞ்சிக்க முடியும்னு சொன்னால் திருமந்திரத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் திருமந்திரத்தில் தான் அவர் தெளிவாக உடைச்சி தர்றார். உடம்பார் அழியல் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் தான் சொல்கிறார். உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா உயிர் அழிஞ்சிரும். அப்போ உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அவங்க அடைய முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நம்ம எதுக்காக பிறந்தோம்? உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்காக பிறந்தோம். அது உறுதி வாய்ந்த மெய்ஞானம்னா என்ன? இறைவன் வேறு நாம் வேறு என்கின்ற நிலையில் இருந்து மாறி இரண்டரை கலந்து இறைவனோடு கலந்து விடுதலை குறித்தல் தான் உறுதி வாய்ந்த மெய்ஞானம் அடைவதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். இதே திருமூலர் தான் அவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ இந்த உடலுக்கு ஏன் அவர் முதலிடம் தர்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னால், உடம்பினே முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். என்ன மாதிரி சொல்லுவார்? இந்த உடலை கோயிலாக ஆக்கி அதற்குள்ளே இறைவன் குடிகொண்டிருக்கின்றானா உத்தமன். உருபொருளாம். அந்த உருபொருள்னு எடுத்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான விளக்கம் சொல்லலாம். அது பொருத்தம் இறைவனுக்கு மட்டுமே, பரம்பொருளுக்கு மட்டுமே பொருத்தம். ஒரு உலகத்தில் கொண்டு போய் ஈடுகட்டெல்லாம் பேச முடியாது. அவர் அதுதான் சொல்கிறார், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உருவ வழிபாட்டுக்கு வருவோமே, படையெல்லாம் வைக்கிறோம், சுத்தமாக படைக்கிறோம். பிள்ளைங்க அந்த நேரத்தில் பசிக்குதுன்னு கேட்டால் சாமி கண்ணு குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வந்துட்டு ஒழுங்குபடுத்துகிறோம். ஆனால் சுத்தமாக இருக்கணும்னு செய்கிறோம். எந்த இடத்துல? இறைவனை நம்ம நம்பக்கூடிய உருவத்தில் ஃபோட்டோவோ அல்லது உருவமோ எதையோ வச்சு அதை நம்பி நம்ம செய்கிறோம். அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்கேயோ நம்மளே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்மளே இந்த சிந்தனைக்கு வரோம். திருமூலர் என்ன சொல்கிறாரு? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து. இந்த உடலை கோயிலுன்னு சொல்கிறாரு, அதுக்குள்ளே அவன் குடியிருக்கிறதா சொல்கிறானே. அப்போது நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் இந்த உடலைன்ற சிந்தனை வர வேண்டாமா? அது வந்திருந்தால் மட்டும்தானே அவங்க திருமந்திரத்தை தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்க முடியும். 12 திருமுறைகள் அது 10வது திருமுறைன்னு அப்போ தான் நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ அதை தெரிஞ்சவர்கள் தானே சைவ நிலையில் சிறந்தவர்களாக அதுக்கு தகுதியானவர்களாக வச்சுக்கிடலாம். இதெல்லாம் தான் என்னுடைய மனசில் பதிஞ்சு பல கேள்விகளை எழுப்பி திரும்பி 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 திருமந்திரத்துக்குள்ளேயே போக வச்சது. அப்படி போகும்போது தான் ஆமாம் இவர் அது சரி ரொம்ப ஈஸியாக போச்சு. 63 நாயன்மார்களை பற்றி சொல்லி அதில் திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருள்னு அதை முடிச்சிட்டாரு. உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும்னார. அப்போ அது என்னடா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த திருமந்திரத்தை தேடி ஒரு வழியாக வந்தாச்சு. அதை எடுத்து பார்த்தா அவரோட வரலாறெல்லாம் எடுத்து பார்க்குறோம். இவர் எந்த காலத்தில் உள்ளவர் அப்படின்னு அதெல்லாம் ஏன்னா அவ்வளோ செய்திகள் வருதே. அப்போது அது அவரே சொல்கிறார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் எம்மோடு என்மருமாமே அப்படிங்கிறார். அப்போது நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர். நந்தின்ற பேரை 4 வேறு கொண்டவங்க இருக்காங்க. சனதனர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் சொல்லி 4 பேர். அவங்களாம் நந்தியுடைய பேர் உள்ளவங்க. அதற்கடுத்து சிவயோக மாமுனி 5வது.
மன்று தொடுத்த பதஞ்சலி, சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்கிய நிலையில் இருந்தவர் பதஞ்சலி. ஆனால் மன்று தொடுத்த பதஞ்சலி. வியாக்கிரமர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். என்றிவர் எம்மோடு என்பர்மா, இவரும் சேர்ந்தா 8 பேர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவங்களோட காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய இதையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முந்தினவர் அவருடைய கணக்கு. இன்னும் வேறு சில ஆய்வுகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,000 ஆண்டுகளுக்கு முந்தினவராக வருது. அப்போ திருமூலர் வந்துட்டு 3000 வருஷமாக அந்த நூற்றாண்டா இந்த நூற்றாண்டெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் பொருத்தம் கிடையாது. அவர் வந்துட்டு இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தினவர். அதை அறுதிட்டு சொல்ல முடியாத நிலையில் தான் அது இருக்குது. ஏன்னா அவருடைய பாடல் தான் அதுக்கு இந்த வழிகளை சுட்டி காட்டுது. அப்போது இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமேங்கிறார். அப்போ வள்ளலார் வந்துட்டு உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருள்னு சொன்னார். அப்போ நான் இதில் 3 எதை தேடுறது? 30, 300, 3000? எந்த காலத்தில் தேடி எந்த பாடலை வச்சு அவர் என்ன எடுத்தாருன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? உண்மையிலே நான் வந்துட்டு இதை போட்டு குழம்பி ஒரு வழி கிடைக்காம போய் ரொம்ப நாளாக அதுக்கு பிரச்சனையாகவே இருந்து ஒரு வழியாக சரின்னு விட்டுட்டேன். வேறு எதையோ தேடி ஒரு நூலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் கிடைச்சிது. பாருங்கள், இறைவன் திருவுளம் எப்படி என்ன குழப்ப வச்சு ஒரு வழி. அப்போட அவன் ஏன் குழப்ப வைக்கிறான்னா, இவன் உருப்படியாக நிற்கிறானா இல்லை இதான் தடுக்கி விழுந்து ஓடிடுறானா? இது அவனுடைய நோக்கம். அதுக்காக அவன் பார்க்குறான். நம்ம ஒரு வாட்டி வந்தாச்சு, அவ்வளோதான். இது நம்ம முடிவே அப்படி தான். எப்படி தாவர உணவு தான் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்ருமோ அது முடிஞ்சு, அவ்வளோதான். நான் என்னோடய 20 வயது முடிந்து 19 வயது முடிஞ்சு 20வது வயது தொடங்குது. அன்றைக்கி நான் தாவர உணவாளனா மாறுறேன். இன்றைக்கி எனக்கு 67 வயது ஆக போகுது. 66 முடிய போகுது, 67 வரப்போகுது. நான் இன்னும் தாவர உணவாளனா தானே இருக்கிறேன். உறுதியாக நின்றுடுச்சே. எடுத்த முடிவில் மாற முடியாது. அப்போ தான் அப்படி இருந்தால் தான் அவன் தமிழன். இல்லைன்னா தமிழனாவே ஏற்றுக்க முடியாது என்னால். என்ன தான் பறைசாட்டினாலும் சரி என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டது தமிழ் இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் அத்தனையும் அப்பேற்பட்டது. அதில் தான் இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இதில் எந்த பாட்டை இவர் எடுத்தான்னு தேடும் தான் ஒரு பாடல் கிடைச்சிது. அந்த பாடல் எடுக்கும் பொழுது தான் மருத்துவ அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது முழுக்க இது சயின்ஸ், இது அறிவியல் நூல். தப்பாக நம்ம மக்கள் பண்ணுறாங்க. இதை கொண்டு போய் சைவம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. சைவம்னு வச்சுட்டா என்ன பண்ணுவோம்? சைவ நெறியில் உள்ளவங்க தான் அதை விரும்புவாங்க, ஏற்றுக்குவாங்க. அப்போ அதில் உள்ள உண்மைகள் வந்துட்டு 100 விழுக்காடு உண்மைகளாச்சே. அப்போ மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய மற்ற வைணவம் ஏற்றுக்குருவானா? சமயம்ன்ற அடிப்படையில் போனால் வைணவம் ஏற்றுக்குமா? சமணம் ஏற்றுக்குமா? பௌத்தம் ஏற்றுக்குமா? சீக்கியம் ஏற்றுக்குமா? இதெல்லாம் உள்நாட்டுது. வெளிநாட்டுது வந்துச்சு 2. கிறிஸ்தவம் ஏற்றுக்குமா? இஸ்லாம் ஏற்றுக்குமா? எல்லாத்துக்கும் பொதுவாக தானே பாடப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கணுன்னா அதுக்கு என்ன வழி? உண்மை நிலை எடுத்து வைக்கணும். அப்போ நம்ம அந்த சைவ நிலையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடணும், சமயத்திலேருந்து வெளியில் வந்துடணும். அதுக்கு வர்றதுக்கு ஒரே வழி, எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கு ஒரே வழி, அதை அறிவியல் பூர்வமாக மக்களுக்கு எடுத்து வைக்கணும். அறிவியல்னால் வேறு வழியே கிடையாது. ஒரு காலத்தில் உருவ வழிபாடுன்னு சொன்னால் ஏற்றுக்காதவன், நாத்திகம் பேசக்கூடியவன், அதுக்கு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தான். அவனை சரிப்படுத்துறதுக்காக அந்த உருவத்தை தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ தத்துவம் ஏற்றுக்கிட்டான். அந்த தத்துவத்தில் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். முருகனுக்கு 6 முகம் பேர். 6 முகமா? அப்போ 6 முகத்தை வச்சு ஒரு புள்ள டெலிவரி ஆகணுன்னாக்கா அந்த அம்மா என்ன பாடுபட்டிருப்பா? எனக்கெல்லாம் புத்தி அப்படி தான் போகும். இதை வச்சு நான் ராவணனையும் பேசியிருக்கேன். 10 தலை உள்ளவனா? அப்போது அதே மாதிரி இன்னொரு பிள்ளை ஏன் பிறக்கல? என் கேள்வி. ஆமாங்க, ராவணனுக்கு 10 தலை. அப்போ விபீஷணனுக்கு ஏன் இல்லை? கும்பகர்ணனுக்கு ஏன் இல்லை? வேறு எங்கேயாச்சும் ஒன்று இருந்திருக்கணும்ல? ஒன்று தானே. அப்போ இதெல்லாம் பொருள் வேறு. நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்ன தெரியுமா? நான் உள்ளே இறங்கி நல்லா சேர்த்து எடுக்கும். எனக்கு கிடைச்சது இவன் 10 தலை உள்ளவன் இல்லை, பற்றுதலை உள்ளவன். மாபெரும் பரம்பொருளின் மீது, சக்தியின் மீது ஒரு எனர்ஜி, அதிலிருந்து தான் எல்லாம் கிடைக்குதுன்றது தெரிந்து தேவியின் மீது பற்றுதல் கொண்டவதனால் அவனை
பற்றுதலை உள்ளவன் நம்ம வழக்கத்தில் பேசுவோம், எங்கன்னா 10 ஓரோடு பேசுறியாடா அடிவாங்க. அது பற்று அப்படின்னு அர்த்தம். தேவியின் மீது பற்று கொண்டதுனால் அவனை பற்றுதலை உள்ளவன் என்பதனால் அவனை 10 தலை அப்படின்னு மருவியதுனால 10 தலைன்னு வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த மாதம் நான் வந்துட்டு சன்மார்க்க நேசன் எழுதும்போது அகத்தியர் ஒருவர் அல்ல, அகத்தியர் பல பேர் இருக்காங்க, அதில் ஒரு 10 பேரை இதில் தெரிவிக்கிறேன்னு சொல்லி 10 பேரை தெரிவிச்சிருக்கேன். அகத்தியர் அவங்க எந்தெந்த காலத்தில் இருந்தாங்க, எந்தெந்த இடத்துல இருந்தாங்கன்றதெல்லாம் ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கேன். அப்போ அப்படி தான் இந்த ஆய்வுகள் எடுக்கும் பொழுது 10 தலையா, சரி அந்த அதுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே இழுத்துக்கிட்டு போய் அப்படியே எங்கேயோ கொண்டு போய் வேறு கண்டத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுறோம். அதனால் அதை அப்படியே நிறுத்தும், ஒரு சிந்தனைக்காக வேண்டி இதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இதுலேயும் இவர் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 முகம் சொன்னால் 6 முகத்தை வச்சு எப்படி வர முடியும்? அதுக்கு தத்துவம். நானே அப்பாட்ட கேட்பேன், என்னப்பா இப்படியெல்லாம் எப்படிப்பா நடக்கணும்? அப்பா சொன்னான், இல்லை அது இல்லைடா அர்த்தம், அது மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூர்வகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்கள் இருக்குது உடம்புக்குள்ளே. இந்த 6 ஆதாரங்களுடைய வெளிச்சம் தாண்டா அந்த 6 முகம். இது அத்தனையும் சரியாக போச்சுன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் சகஸ்திராரன்னு சொல்லுவாங்கடா. சகஸ்திராரம்னா 1000 இதழ் உள்ளது, அதில் இருந்து உனக்கு தேவையான சக்தியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா சொல்கிற விளக்கம். அப்போ 6 முகம்னா அது சொல்கிறது. அப்போ தத்துவம் அது. அப்படி சொன்னால் அப்படியா, ஓகே ஓகே அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டவங்க ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு தத்துவம் அது இது எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். சயின்ஸ் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுகிறது, அறிவியல் துணிவினுடைய முடிவுகள் என்ன, அதுதான் இன்னைக்கு. அதில் இன்னொன்றுக்கு தொக்கி அறிவியல் முற்று பெற்றதே அல்ல, அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த கண்டுபிடிப்புகளும் முற்று பெற்றது அல்ல. இன்றைக்கி ஒரு இதிலேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னால் வேற ஒருத்தன் அதே விஷயத்தில் வேறு கண்டுபிடிப்பான். ஒரு காலத்தில் ஆப்பிள் பழம்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் ஏறிடும் அப்படின்னு ஒரு வந்தது அறிவியல் விளக்கம் தந்தாங்க. இன்றைக்கி ஆப்பிள் பழம் சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். இவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இப்படி. இந்த பாதாம் பருப்பு நல்ல உலகமெல்லாம் பரவணுன்றதுக்காக வேண்டி நிலக்கடலினுடைய தன்மையை அநியாயமாக பேசி அதை கேவலப்படுத்தினவன் அமெரிக்கன். ஏன்னா அவன் நாட்டில் விளையிற பாதாம் பருப்பு உலகம்லாம் வரணும்னு சொல்லிட்டு, இது நம்ம நாட்டு பொருள் இல்லை, அந்த நிலக்கடலை இருக்குது, அது நம்ம நாட்டு இல்லை, அது மணிலாவில் உள்ளது, பிலிப்பைன்ஸில் உள்ளது. அதனால தான் அதுக்கு பேர் மணிலா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதை உலகமே ஏற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை அமுக்கிருக்க வியாபார நோக்கத்தில் வந்த விஷயங்கள். இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து தந்தவங்க. அது ஞான ரீதியாக இருக்கட்டும், சமய ரீதியாக இருக்கட்டும், வாழ்வியல் இருக்கட்டும், அவனுக்கு வசதியெல்லாம் எடுத்து சொல்லி சொல்லி வழி கெடுத்ததுனால தான் மக்கள் வழி கெட்டதை மட்டும் எடுத்துக்கிட்டான ஒழிய நல்லது எடுத்து சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல திருமந்திரத்தினுடைய விளக்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, அப்போ இந்த மூலாதாரம் சுவாதிட்டான் இதில் என்னது? இது திருமந்திரம் தான் சொல்லுது. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பவர் இருக்குது, இந்த உடல் எப்படி உருவாகி இருக்கு, என்ன விதமாக அது அடிப்படை என்ன அப்படின்றதான் நீங்கள் வேறு எந்த நூலிலையுமே கிடையாதுங்க, எதுலேயுமே கிடையாது. என்ன இட்டாலியில் உள்ள மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நான் ஒரு 4-5 முறை அங்கே லெக்சர் கொடுத்துருக்கேன். அவங்க வந்துட்டு இப்போ ஒரு அமர்வை உருவாக்கியிருக்காங்க. சமயபூர்வமாக மனித உற்பத்திங்கிறத அவன் சமயம் ஒன்று சொல்லுது, அது அப்படித்தான். அறிவியல் பூர்வமாக சரியாக யார் சொல்லியிருக்கா, அதுக்கு என்ன லிட்ரேச்சர் இருக்குது, எந்த நாடு அதுக்கு முடிவு கண்டுச்சு அப்படின்றத பற்றி ஒரு அமர்வு. அதில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் அவங்க சேர்த்துக்கிறாங்க. அதில் இந்தியாவிலேருந்து என்னை தேர்வு செய்திருக்காங்க. நான் அதில் சேர்ந்துக்கும் பொழுது அதில் உள்ள சீனியர் மோஸ்ட் சயின்டிஸ்ட் என்னை பார்த்து கேட்டார். அங்கே 2 ப்ரொஃபஸர் நம்ம மக்கள் இருக்காங்க, தமிழ் ப்ரொஃபஸர். அவங்க கேட்டாங்க, இந்த சயின்டிஸ்டெல்லாம் அவங்க பேஸ், அவங்களுக்கு இந்த லிட்ரேச்சர் இருக்குது, நீங்கள் அதில் சேர்ந்துக்கிறதுனா நீங்கள் எதை பேஸ் பண்ணி எங்களோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ண போகிறீங்க? நியாயம் தானே? அப்போ தானே நடைமுறை சாத்தியம். அப்போ தானே எனக்கு அதுக்கு யோசிக்கவோ நேரம் எடுத்து இல்லைங்க, இருக்குது, எங்கள் லிட்ரேச்சர் தான் பதில் சொல்லுது, தட்ஸ் கால் திருமந்திரம் அப்படின்னு எடுத்து சொன்னேன். திருமூலர் எழுதுனது. அப்போ அந்த 2 பேரும் அது சைவ சித்தாந்தமாச்சு. இல்லைங்க, அப்படி தாங்க நம்ம கெட்டு போயிட்டோம். சைவ சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் சைவர்கள் தான் வச்சுக்குவாங்க.
இல்லை, அவர் சொன்னது அத்தனை அதில் அனாட்டமி இருக்குது, பெத்தாலஜி இருக்குது, பிசியாலஜி இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இது அறிவியல் நூல். அதை எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவோம். அதுக்கப்புறம் சமயத்துக்கு வரட்டும். முதல்ல அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கிட்டோன்னா பொது எல்லாரும் யோசிப்பான். அதுக்கு பிறகு உள்ளுக்கு வந்த பிறகு அவன் சமயத்துக்கு வந்து சிந்திக்கிட்டுமே. இப்போ கூட முதல்ல தொடங்கும்போது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவரையும் இறைவா போற்றி. நம்ம போனால் நம்ம இது சொல்லாமல் இருப்போமோ? கண்டிப்பாக சொல்லுவோம் இல்லையா? நம்ம அதில் எவ்வளோ தூரம் விளக்கம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், பெருமைப்படுத்துகிறோம், அது ரொம்ப மரியாதையாக வச்சுக்கிறோம். தென்னாட்டில் சிவன் தோன்றி இறையாண்மை நிலையை நமக்கு எடுத்துரைத்ததனுடைய விளைவுதான் இன்று உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த சமயத்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இறைவன்ற சிந்தனைக்கு வந்ததுக்கு காரணமே தென்னாடுடைய சிவன் தான். அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இல்லைன்னா ஒரு வயலுக்கும் ஒரு மண்ணும் தெரிஞ்சிருக்காது. எல்லாம் சும்மா சகட்டு மேனிக்கு போயிருப்பான். அது சிந்திக்க வச்சு ஏன் பிறந்தோம், நம்ம யார், என்ன ஏது, இந்த சிந்தனையெல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்தவன் அவன் தான் தட்சிணாமூர்த்தின்னு சொன்னான். தெற்கே தோண்டிய ஒரு பெரிய ஒரு குருநாதன், அதுதான் குரு. அதுதான். அதுக்கும் சம்ஸ்கிருதம் படிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்ததெல்லாம் பெரிய தப்பு. ஏன் சொன்னாங்கன்னா, அதை படித்தா கோயிலுக்கு போக மாட்டான். அதில் உள்ள சில உண்மைகளை தெரிஞ்சாச்சுன்னா கோயிலுக்கு போக மாட்டான். கோயிலுக்கு போகலன்னு அவர் ஐயா பார்க்குறத பாருங்களேன், என்ன இப்படி சொல்கிறாரு, சம்ஸ்கிருதத்தில் நாங்கள் எல்லாம் மந்திரம் ஓதுறான். ஆமாம், நீங்கள் முழுக்க கொண்டு போனீங்கன்னா ஒரு இடத்துல குலாரணவ தந்திர சாஸ்திரம் அதில் வருது. அந்த குலாரணவ தந்திர சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, உத்தமோ பிரம்ம சத்பாவோ, மத்தியமோ தியான தாரண, ஜபஸ்துதி அஸ்யோ அதம, மூர்த்தி பூஜா அதமோ அதம. என்ன சொல்ல போகிறீங்க? வேதம் சொல்லுதுங்க, உத்தமம் பிரம்மசத்வா. ஒரு மனிதனுடைய உண்மை காரியம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பரம்பொருளை நாடுவதாக இருக்க வேண்டும். உலக இயலிலிருந்து அவனை பிரிக்குது. பரம்பொருளை நாடுவதாக இருக்க வேண்டும். அது எப்படின்னு சொன்னால் மத்தியமோ தியான தாரண, மனதை ஒருநிலைப்படுத்துதலின் வாயிலாக. அப்போ அது எதுக்கு எடுக்கும்னு சொன்னால் ஜபஸ்துதி அஸ்யோ அதம. ஏன் நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த எந்த எதுகை மோனை அது எதுவுமே கெட்டு போயிடாமல் இருக்கணுமே. ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல்லு மாறிடக்கூடாதே. நமக்கு ஞாபகம் அங்கே போய்டும் இல்லையா, சிந்தனை அங்கே போகும்போது இவனை விட்டு விலகிடுறோம். இறை சிந்தனையிலேருந்து விலகி சொல், பாடல், சந்தம், எதுகை, மோனை இதுக்குள்ளே போயிடுவோம். அதனால தான் ஜபஸ்துதியஸ்யோ அதமேனா, அது கூடாதுரான்ட்டான். அதுக்கிட்ட போனீங்கன்னா இது விட்டுருவேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி பூஜா அதமோ அதமேனா, கூடவே கூடாதான். ஏன்னு சொன்னால் இறைவன் அதுக்குள்ளே தான் இருக்கிறான்ட்டு நீ எவ்வளோ நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ நீ பிறந்த பிறவின் பலனை அடைய மாட்டாய். அவன் அங்கே தான் இருப்பான், அவங்ககிட்ட வரமாட்டான். நீ அவங்ககிட்ட அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறல்ல, அவன் நமக்குள்ளே இருக்கிறான்னு முதல்ல தேடு, நமக்குள்ளே தேடு. அற்புதமான ஒரு செய்தி. அவன் அதனால தான் கடை உள் அப்படின்னாங்க, நமக்குள்ளே தேட சொன்னாங்க. இது தாய்மான சுவாமிகள் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் தெரியுங்களா? கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்சிவை எடுத்தாட்டலாம், வெண்தளலில் ரசம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவருக்கானாவது உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்து பெறலாம். இவ்வளோ செய்யலாமா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது. வச்சார் பார்த்தீங்களா எப்படி? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது சொல்லிட்டு, சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமையானது. அறிவை கொண்டு தெய்வத்தை அடையணும். இவ்வளோ செய்திகள் கொடுத்தாச்சுன்னா உங்கள் அறிவை பயன்படுத்த மூளை பதில் சொல்லும். அது நமக்கு சொல்கிறத நம்ம கடைப்பிடிச்சோம்னா சரியாக போயிடும். அதனால தான் என்ஜான் உடலுக்கும் சிரசே பிரதானம். அப்பேர் எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருந்து கூட உலக இயலுக்குள் நம்ம உழண்டு கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம பிறந்த பிறவியின் பயனை பற்றி நினைக்காம நம்ம அப்படியே மாண்டுக்கிட்டே போகிறோம். அதனால தான் வள்ளலார் தோன்றி அவர் கொண்டு வந்துடுறாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றெடும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அற்புதமா சொல்லிட்டாருங்க. என்ன மாதிரி பொருள் தெரியுங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா அத்தனைக்கும் பொருள் திருமந்திரத்தில், எல்லாமே திருமந்திரத்தில் தான் இருக்குது. இப்படி தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இது அறிவியல் நூல் திருமந்திரம் சொல்றதுக்காக வேண்டிய ஒரு பாடல் எனக்கு கிடைச்சது ஐயா. ஒரு அற்புதமான பாடல். நான் இப்போ இன்னும் ஒரு செய்தியை சிந்தனைக்காக வேண்டி சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் முதல் அடி வேங்கடநாதனை அப்படின்னு ஆரம்பிக்குது. அதை எழுதினவர் சைவரா வைணவரா? வேங்கடநாதனைன்னு சொல்லு பொருள் சொல்லு முதல்ல தொடங்குது. அப்படித்தானே எடுப்போம். வேங்கடநாதனை அப்படின்னு சொன்னால் நம்ம வைணவத்தானா தான் இருக்க முடியும் அப்படின்னு எடுப்போம். அடுத்த வரி என்ன சொல்லு தெரியுங்களா? வேதாந்த கூத்தனை. அது சரி, இது ரெண்டையும் முட்டி விடுறதில்ல. அப்போ இது ரெண்டில் எதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு பதில் வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை. சாட்சி மூணாவது ஒன்று வந்தால் தான் அது எதுக்கு சமனாக வருதோ அதுதான் அந்த இடத்துல பொருள்படுதுன்னு அர்த்தம். வேங்கடநாதனை, வேதாந்த கூத்தனை, வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை, வேங்கடமென்றே விறகறியாதவன் தாங்க வல்லானுயர் தாமறியாரு. என்ன அற்புதமான ஒரு பாடலுங்க. அது எடுத்து அப்படின்னா அப்போ வேங்கடம்னு இவர் எதை சொல்கிறாரு? பாடினவர் யார்? திருமூலர், திருமந்திரம். அப்போ வேங்கடம்னு இவர் ஏன் சொல்கிறாரு? இவன் சொல்கிறான் எல்லையை கேட்டோம்னா முதல்ல வடக்கே இமய முதல் தெற்கே குமரி வரைன்னு ஒரு முறை சொல்லிட்டு வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரைன்னு சொல்லி திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா 2 கண்ட 5 கண்டத்திலையும் தமிழ் தாண்டா இருந்துச்சுன்றார். திருமந்திரம் தான் சொல்லுது 5 கண்டத்திலையும் தமிழ் தான் இருந்துச்சு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வசதி இருக்குது. இங்கெல்லாம் இந்த நாடி ஜோதிடம் பார்க்க போகிறாங்கல்ல, அந்த நாடி ஜோதிடம் பார்க்க போகிற இடத்துல காக்க பூசண்டர் ஞாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அகத்தியர் ஞான ஜோதிடம், இப்படி இந்த மாதிரி பல இதில் காக்க பூசண்டர் ஞான ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. நாடி ஜோதிடம். அவர் யார்ரா காக்க பூசண்டர்னு பார்த்தா மத்திய ஆசியாவில் உள்ள காக்கஸ் மலைத்தொடரில் வாழ்ந்த ஒரு தமிழ் முனிவர். அவர் தான் காக்கா பூசண்டர். பார்த்தீங்களா வருது? பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து இது வந்துட்டு அக ஆதாரம், அகத்திலிருந்து புற ஆதாரம், அகமும் புறமுமான அடுத்த ஆதாரம். 1984 வட அமெரிக்காவில் கனடாவில் டொரண்டோன்ற பெரிய நகரத்தின் அருகில் கூட ஒரு வில்லேஜ்னு சொல்கிறாங்களே, வில்லேஜ்னு எப்படி தெரியுங்களா? அது நம்ம மாம்பழமும் தாம்பரமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அது வில்லேஜ். அதில் புதையுண்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு புதையுண்ட ஒரு நகரை அக ஆய்வு செய்து எடுத்தவர்கள் வச்சுருக்காங்க. அவங்க தேடி எடுத்ததில் ஒரு பொருள் நடராஜர் விக்கிரகம். நல்லா கவனிச்சுங்க. எங்கே? வட அமெரிக்காவில் நடராஜர் விக்கிரகத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் வழிபட்டுருக்குறாங்க. சிவலிங்கத்தை வழிபடுறவன் எவன் வேணாலும் இருப்பான், எந்த மொழி பேசுகிறவனாவும் இருப்பான், எந்த இனத்தை சேர்ந்தவனான் இருப்பான், எந்த பகுதி சேர்ந்தவனான் இருப்பான். நடராஜரை வணங்குறவன் தமிழை மட்டும்தான். அப்போ அங்கே தமிழன் வாழ்ந்தான்றது அடையாளம் வந்துருச்சா? இப்போ எடுத்து வச்சுருக்கலாம் மியூசியத்தில். அதை இதை விட உங்களுக்கு அகமும் பூர்வமான ஒரு ஆதாரம் வேறு என்ன வேணும்? அதைத்தான் அவர் சொன்னார். 5 கண்டங்களிலும் தமிழன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் தான் சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் அனுபவப்பட்டிருந்தாலும் அது சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் இந்த பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஏன்டா இப்படி வேங்கடம்ன்ற வார்த்தை இவர் ஏன்டா பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல எடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் இலக்கணம் பார்த்து
அதில் ஒரு சொல்லை எடுத்து அதில் அகராதிக்குள்ளே போயிட்டு பொருள்களை எடுத்து பார்த்து அது பரிபாஷைக்குள்ளே போனால் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். தீயில தான் வெந்து அழிஞ்சிருச்சு இல்லை, அப்புறம் மீண்டும் எங்கே நிலை பெறும்? அதுதான் சிந்தனை. இப்படி சொன்னதுமே நம்ம என்ன நினைப்போம், ஓ இறந்த பிறகு கொண்டு போய் எரிக்கிறது சரிதான் போல் இருக்கு, அப்போ அந்த எரிக்கிற தத்துவத்துக்கு போயிடுவோம். ஆனால் அதை அப்படி நம்ம போயிடக்கூடாதுனால தான் அடுத்த வார்த்தை அதில் என்ன வருது பொருள் சொன்னீங்கன்னா, நிலை பெறும் உடல், மீண்டும் நிலை பெறுமாம். அப்போது மெட்டபாலிசம் ஆங்கிலத்தில் சொன்னாங்க, வளர்சிதை மாற்றம். ஒரு மணித்துளி நேரத்தில் 50 லட்சம் அணுக்கள் எரிந்து சாம்பலாகிறது. அதே ஒரு மணித்துளி நேரத்தில் 50 லட்சம் அணுக்கள் உருவாகிறது. இதுதான் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் ஆங்கிலத்தில் சொன்னான். அதைத்தான் இவர் அன்றைக்கே வேங்கடநாதனை தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் அந்த அத்தனைக்கும் அழிக்கவும் அதிலேயே உருவாக்கவும் உள்ளது யாருன்னு சொன்ன நாதனாம். இப்போ வந்துடுது மறுபடியும் வேங்கடநாதனை. அவன் யாரெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம்ல, அவன் தான் வேதாந்த கூத்தன். வேதம் என்றால் பழமை, அந்தம் என்றால் முடிவு, ஆதியும் அந்தமுமான ஒன்று அந்த பரம்பொருள். கூத்தனேன்னு வச்சாச்சு, சிவபெருமான் வந்தாச்சா, எப்படி கொண்டு வந்து வச்சாரு பாருங்க. அதுக்குள்ள அது உருவான காலத்திலேருந்து முடியறது வரைக்கும் அதுக்கு வாட்டர் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ் எதுவுமே இல்லாமல் கூத்தாடிக்கிட்டு இருக்குதான். அது என்னது? ஹார்ட்டு, இதயம். அதை இவர் சுட்டி காட்டுறாரு. அதற்குள்ள விளையாடும் நந்தியாம். ஒரு வாழ்வு உள்ள இருக்கு, லப் டப் லப் டப் லப் டப். அதுதான் பிபியை நமக்கு தெரிவிக்கிறது. ஹைப்பர் டென்ஷன் அல்லது லோ ப்ரெஷர், இது ரெண்டையுமே தெரிவிக்கிறது லப் டப் லப் டப். வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தி, அவர் தான் நந்தியாம். இது அத்தனையும் சேர்ந்து வேங்கடமென்றே விரகறியாதவன், இது அத்தனையும் ஆக்கவும் அழிக்கும் உடையவன். தாங்க வல்லானுயர் தாமரியார். அவன் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்தேன், அவனுக்குன்ற ஈடு இணையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பாடலை திருமந்திரத்தில் எடுத்து வச்சதை பார்த்த பிறகு தான், ஆஹா இந்த திருமந்திரம் வந்துட்டு நம்ம ஆட்கள் பேசுறது இல்லை, இது வேற அப்படின்னு உள்ளுக்கு போனாதான் அது பாட்டில் சமுத்திரம் மாதிரி கொட்டுதுங்க. அவ்வளோ செய்திகள் உள்ளுக்கு இருக்குது. அப்போ இந்த உடல் வேணும் இல்லையா, உடலை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா. கோயில் சொல்லிட்டார்ல, உடம்பினை முன்னம் இழுக்கன்றே உடம்பனுக்குள்ளே உருபொருள் கண்டே உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்போ இந்த உடலை வந்துட்டு கோயில் சொல்லிட்டார் இல்லையா, அது பாதுகாக்கணுமா இல்லையா. அப்போது இந்த உடலை நம்ம வளர்க்குறதுக்கு அவசியம் என்னது? உணவு. அதுக்கும் ஒரு வழி சொல்லிட்டார், அருமையாக சொன்னார். திருவள்ளுவர் வேற ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு. கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் 2வது பாடலில், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையினர். அதுக்கு பரிமையாளர்கள் என்ன உரை எழுதியிருக்காருன்னு சொன்னால், உன்னிடத்தில் சிறிது உணவு இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து நீயும் உண்ணுவாயானால் பல உயிர்களை நீ காப்பாற்றியவனாக ஆகிறாய். இதையே எழுதிய முன்னோர்கள் எல்லாம் முதன்மையாக வைத்து எழுதியுள்ளனர் இப்படின்னு பரிமையாளர்கள் எழுதியிருக்கார். அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னு சொன்னால், பகுத்து என்பது ஒரு சொல், பகிர்ந்து என்பது வேறொரு சொல். ரெண்டுமே தமிழ் தான். திருவள்ளுவர் ஒன்றும் தமிழ் தெரியாதவர் இல்லை. எழுதும்போது பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எழுதியிருக்கலாம்ல. அவர் ஏன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எடுத்தார்? பகுத்துன்னா ஆய்ந்து என்பது பொருள், அவ்வளோதான். மனிதனுக்கு எது உணவுன்னு முதல்ல ஆய்வு செய்து பாருங்கடான்னார். அது நம்ம பண்ணல, அதை கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் செய்கிறான் அந்த ஆராய்ச்சியை, மனிதனுக்கு எது உணவுன்னு சொல்லி. வாயில் போட்டு மெல்லும் பொழுது எந்த ஒரு பொருள் வாயில் முதல்ல ஜீரணமாகுதோ, இந்த சலைவா உமிழ்நீரோடு சேர்ந்து முதல்ல ஜீரணமாகணும். அது சுகராக சர்க்கரையாக மாறும். அதுக்கு பிறகு தான் அது வந்து குளுக்கோஸாக மாறுறதெல்லாம். அப்போ வாயில் சர்க்கரையாக மாறுது, ஒரு மாற்றம் ஏற்பட்டாச்சு. அப்படி ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் தான் மனிதனுக்கு உணவு. வாயில் மெல்லும் பொழுது வாயில் எது ஜீரணமாகுதோ அதுதான் மனிதனுக்கு உணவு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அப்போ எதுவெல்லாம் வாயில் ஜீரணமாகும், எதெல்லாம் வாயில் ஜீரணமாகாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை, இயல்பாக வந்துடும் இல்லையா. அதையும் அவன் தான் சொல்கிறான். அடுத்த ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. அதில் ஜப்பான், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லாருமே அதில் ஈடுபட்டு அதே கலிஃபோர்னியா தான் ரிசல்ட்டை கொண்டு வந்து சொல்கிறான். தெளிவாக சொல்கிறான், ஒன்லி வெஜிடபிள்ஸ். அவன் சொல்கிறான். அதர் தென் போட்டிருக்கான் ப்ராக்கெட்டில், என்னது? மெட்டல்ஸ், மினரல்ஸ் அண்ட் மீட், ப்ராக்கெட் க்ளோஸ்.
அப்போ மெட்டல்ஸ் வாயில் ஜீரணமாகாது, மினரல்ஸ் வாயில் ஜீரணமாகாது. அதுக்கு அடுத்து மீட், அதுவும் வாயில் ஜீரணமாகாது. எப்போ மீட்டு வாயில் ஜீரணமாகாதோ அப்போ அது நமக்கு உணவு இல்லைன்னு அர்த்தம். எப்போ அது நமக்கு உணவு இல்லையோ நம்ம நடமாட உயிர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அதை கொண்டு வந்து கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு வந்து வச்சார் திருவள்ளுவர். வேறு எதுலாச்சும் வச்சுருக்கலாம்ல, அன்புடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, விருந்தோம்பல் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கலாம்ல. அதில் பாருங்கள், புலால் மருத்துவத்தில் கூட வைக்கல, நேரடியாக அவர் வந்து கொல்லாமையில் தான் வச்சுருக்கார். ஏன்? உணவு அது அல்லடா, அதை உணவு நினைக்காம விட்டுட்டினா நடமாறும் உயிர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால்தான் அதை கொல்லாமை என்கின்ற அதிகாரத்தில் கொண்டு வந்து திருவள்ளுவர் வைத்தார். இவருக்கு இந்த சிந்தனை வந்தது காரணம் யாருன்னு சொன்னால் திருமூலர். நான் அதுக்காக தான் வரேன். அப்படின்னையா இன்னும் ஒரேடியாக அழகுறீங்க? ஆமாம், அவர் தான் சொன்னார், கொன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார். திருமந்திரம். கொன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார். அரண் ஆணை இது உண்மையை இவர் சொல்லலையா? அரண் பெருமான் சொன்னானா? பார்த்தீங்களா திருமூலர் எதை பயன்படுத்திருக்காரு சொல்லி? குன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார். அவன் 7 பிறவி பிறந்தாலும் நரகத்துக்கு தான் போவான். அரண் ஆணை இது உண்மையே தெரிஞ்சுக்க. ஏங்க இந்த மாதிரி உள்ள செய்தியை தெரிஞ்சுட்டு சைவ நெறியில் வாழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டு புதன்கிழமை கோழி இறைச்சியும் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு இறைச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம எப்படிங்க தமிழன்றதுலேயும் இத்தனை நூல்களுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எதுனா அருகதை இருக்குதாங்க? சொல்லுங்கள். நான் எதுனா தப்பாக சொன்னேன்னா நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நீங்கள் பொறுத்துக்குங்க. வினா எழுப்புதுன்னா என்னை விடாதீங்க. இன்றைக்கி இல்லைன்னா கூட இன்னொரு நாளைக்கு என்னை கேளுங்க. ஏன்னா கேள்வி இல்லாதனால தான் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டாங்க, அள்ளி 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 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தாங்க அதை எடுத்துக்கல. நம்ம சுதந்திரம் பண்ணியாச்சு, அது எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு, பட்டயம் வழங்கப்பட்டது. நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம இப்படி இருப்போமாங்க? சொல்லுங்கள். இன்றைக்கி ஜாதி மத கோளாறுலாம் வருமாங்க? இன்றைக்கி இன்றைக்கும் போர் நடக்குதே. இவ்வளோ அறிவியல் வளர்ந்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, முதிர்ச்சி அடைந்த பிறகு இன்றைக்கும் போர் நடக்குது. எதனால் அந்த போர் நடக்குது? பெண்ணுக்காகவா? அன்றைக்கி போர் அப்படி தான் நடந்துச்சு. அல்லது பொண்ணுக்காகவா? அல்லது நிலத்துக்காகவா? அல்லது ஆட்சியை நம்ம வந்துட்டு காட்டுறதுக்காகவா? இல்லைங்க. இப்போ நடக்கிற போரெல்லாம் சமய போர். என் சமயம்தான் பெருசு, உன் சமயம்தான் பெருசு, அதை இப்போ பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி போர் நடக்குது உலகத்தில். வேறு எதுவும் காரணம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு அறிவு இருந்து என்ன சொல்லுவோம்? பகுத்தறிவான். இதில் வேறு பெருமையாக மனிதனுக்கு 6வது அறிவு அது பகுத்தறிவான். என்னையா பகுத்தறிவுன்னு சொன்னால் நம்ம பேசுகிறோம், நாய் பூனை தான் பேசிக்குது. அதுக்கும் பேச தெரியும். நம்ம பேசுகிறது அதுக்கு விளங்கிக்கவும் தெரியும். ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டே வின்னர் என்ன பண்ணுற அப்படிங்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீ இப்போ காருக்குள்ளே போய் படு, மனுஷெல்லாம் வராங்க, தொந்தரவு பண்ணப்படாது. நேராக காருக்குள்ளே போய் படுத்துக்குது. எப்படி புரிஞ்சிச்சு? சாப்பிட வச்சு சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடும். எங்கள் வீட்டில் உள்ள நாய் சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடும். எப்படி அது தெரிஞ்சுது? இதை விட ஒரு நுட்பமானது என்ன தெரியுங்களா? எங்கள் வீடு பெரிய வீடு, 5600 சதுரடி வீடு மட்டும். வீட்டுக்குள்ளே இருந்து நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன். பின்னாடி நாய் படுத்திருக்கும், முன்பக்கம் கேட்டு, பெரிய கேட்டு. அங்கேருந்து விருட்டுன்னு கத்திக்கிட்டு ஓடி வரும் நாய். அது கத்துறது 3 வகையாக இருக்கும். நாயை பார்த்து கத்துறது ஒரு விதம், நாய் யாரோ புதுசாக ஆளை பார்த்து கத்துறது ஒரு விதம், நாய் இந்த மாதிரி பாம்பு இந்த மாதிரி பிராணிகளை பார்த்து கத்துறது ஒரு விதம். அது குலைச்சிக்கிட்டு வந்த விதம் வந்து பாம்பு. நான் சொல்கிறேன், டே கண்ணா, வாசலில் பாம்பு வந்துருக்குதுடா, அதை போய் பாடுறாங்கிறேன் விவேக்ன்ற தம்பிக்கிட்ட. மாமா அதை போகிறோம் மாமா. மாமா மாமா வெளியே போய் கத்துறான். என்னடான்னு பார்த்தா இவர் இங்கே நிற்கிறாரு, அவர் அங்கே நிற்கிறார். 2 பேரும் சண்டைக்கு தயாராகிட்டாங்க. அது உள்ளுக்கு வர விடலை. இது நான் இதில் ஏன் இதை சொல்ல வரேன் தெரியுங்களா?
வாசலில் வந்த பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி பின்னாடி பார்த்துருக்கக்கூடிய நாய்க்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதுதான் வானத்தில் சேட்டலைட் வச்சா பார்த்துச்சு. அப்போ அந்த அறிவு நுட்பத்தை கொடுத்துருக்கான்ல, அப்போ பகுத்து ஆய்ந்து அது அறிவை பார்க்குது. அப்போ பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உண்டுன்னா அது இதெல்லாம் கிடையாது. அப்போ பகுத்தறிவுன்னு எதைத்தான் சொன்னாங்க? பிறந்த பிறவியின் பயனை பெறுவதற்கான வழியை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் மட்டும்தான் பகுத்தறிவாளன். அது யார் சொல்கிறான்னு சொன்னால் திருமூலர் திருமந்திரம் சொல்லுகிறது. அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்து வைக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு இடத்துல சுட்டி காட்டுறாரு. திருவாசகம் அதுக்கு சப்போர்ட். நல்ல அற்புதமான ஒரு நூல். தேவாரம் வந்துட்டு இறைவனை துதிக்கிறது, புகழ் பாடுறது தேவாரம். திருவாசகம் இறைவனை அடைவது. அதுக்குள்ள வழிமுறைகள் அத்தனை திருமந்திரத்தில் இருக்குது. ஏற்கனவே சொல்லியாச்சு. அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பிரித்து நம்ம காட்டுறார். வானாகி, மண்ணாகி, வலியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோணாகி, யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவானே. எப்பேற்பட்ட பாடலை பாடுக்கார் பார்த்தீங்களா? திருவாசகம். அவர் தான் சொன்னார், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லி அவர் தான் பண்ணார். ஏகத்துவ கொள்கையை உலகுக்கு முதல் எடுத்து வழங்கியது மணிவாசக பெருமான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏகன், அதில் ஒரு அறிவாளிங்க கேள்வி கேட்குறதுக்கு இடம் இருக்குது. என்னையா முதல்ல ஏகன் சொல்லிட்டு பக்கத்தில் அநேகன் சொன்னார், கவனிக்கலையா? கேட்பாங்கல்ல. அப்போ ஒருத்தனை வணங்குறதா பல பேர் வணங்குறதா? ஒரு குழப்பவாதியாக இருப்பார் போல் இருக்கே அப்படின்னு கேட்பாங்கல்ல. ரொம்ப சிம்பிள், அதுக்கெல்லாம் பதில் இருக்குது. இதை பாருங்கள், இது என்னது? இது ஒரு எழுதுகோல், பென் சொல்லிட்டார். இது ஒரு பேனா. இதனுடைய மூலப்பொருள் என்ன? ஏதோ ஒரு மெட்டல் அல்லது ஒரு பிளாஸ்டிக், அப்படி தானே? இப்போ இது பிளாஸ்டிக்னு வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்குவோம், நம்மளா முடிவு எடுத்துக்குவோம். இப்படி பார்க்கும்போது பிளாஸ்டிக். இது அப்படியே உடச்சி தூள் தூளாக்குங்க, தூள் தூளாக ஆக்கிடுங்க. அப்போ அது என்னது? பிளாஸ்டிக் தான். அதை தான் சொன்னார் மணிவாசகர். எப்படிங்க? இது ஒன்றா இருக்கும்போதும் ஏகன், அதை உடச்சி தூள் தூளாகிட்டீங்கன்னா அநேகன். பரம்பொருள் ஒன்று தாண்டானார். நீ என்ன பேர் வேணா வச்சுக்க. இதுதாங்க அதில் உள்ள விஷயம். பொன்னை உருவேராக்கி பேருரைத்த வேற்றுமை போல் எம்மையும் அவ்வாறாய் பகுத்துரைத்தோமாள். இருக்கிறது மூலப்பொருள் பொண்ணு. அதில் செய்கிற பொருள் எல்லாம் வளையல், கம்மல், மூக்குத்தி, மோதிரம், செயின், நெக்லஸ்ஸு, இப்படி பல பேர் வைக்கிறோம்ல. அந்த மூலப்பொருள் என்னது? அப்போ மூலப்பொருளை நீங்கள் மதிக்கணுமா? அதுக்கு வச்சிருக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட பொருளுக்கு பேர் வச்சிருக்கணுமா? அதை மதிக்கணுமா? மூலப்பொருளை தான் மதிக்கணும். மூலப்பொருளை வணங்கு. அதைத்தான் மணிவாசக பெருமான் நமக்கு வழிகாட்டிருக்கிறார். அப்போ நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொன்னால் அதில் நான் கேள்வி கேட்குறது, நமச்சிவாயன்னா பரம்பொருள், பரம்பொருளை வாழ்த்ததுக்கு இவன் யார்? இப்படி ஒரு கேள்வி. எங்கேயாவது நான் கொஞ்சமாவது ஒரு விவசாயம் இருக்கிறேன்னா பார்த்தீங்களா? நமச்சிவாயன்னா பரம்பொருளுங்க. பரம்பொருளை வாழ்த்ததுக்கு இவன் யாருங்க? ஒரு மனுஷன். அவன் நின்று அணுவும் அசைவதில்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் தாள் வணங்கணுன்னா கூட அவன் அருள் இருந்தால் தான் நடக்குமா? இல்லாட்டும் நடக்காது. போப்பா, அவர் கையெழுத்து போட்டாரா? இல்லைங்க, போப்பா அதை முதல்ல வாங்கிட்டு வா. அதுதான் இது. அவன் அருள் இருந்தால் தான் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய அந்த நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொல்லி அவரை இவர் என்ன வாழ்த்துறது? இந்த கேள்வி பெரிய கேள்வி. அறிவியல் விளக்கம் வேறு. நான் இது எல்லா இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கேன், புரியணுன்றக்காக தான். நான் என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. அந்த நான் என்கின்ற உயிர்மெய் எழுத்துக்கு சதுரம் என்கின்ற ஒரு கோணம் உண்டு. மா என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து, அதற்கு பிறை வடிவம் என்கின்ற ஒரு கோணம் உண்டு. சி என்பது உயிர்மெய் எழுத்து, அதற்கு முக்கோணம், கவிழ்ந்த முக்கோணம் என்ற ஒரு கோணம் உண்டு. வா என்பது உயிர்மெய் எழுத்து, அதற்கு நீள்வட்ட வடிவம் என்று ஒரு கோணம் உண்டு. யா என்பது உயிர்மெய் எழுத்து, ஐங்கோணம் என்பது அதனுடைய கோணம். ப்ராஸ்டேட் கிளாண்ட், கிட்னி, ஹார்ட், தைராய்டு, பிட்யூட்ரி, அவ்வளோதான். இந்த அஞ்சும் இந்த கோணத்தில் தான் இருக்குது. ப்ராஸ்டேட் கிளாண்ட் சதுரத்தில் இருக்குது,
கிட்னி பிறை வடிவில் இருக்குது, ஹார்ட்டு கவிழ்ந்து முக்கோணத்தில் இருக்குது, தைராய்டு நீள்வட்ட வடிவில் இருக்குது, பிட்யூட்டரி ஐங்கோண வடிவில் இருக்குது. அதை பிரித்து பார்க்கணும்னு தான் தெரியும். அனாட்டமியில் போய் படிக்கணும். பாடி பிரிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு காட்டுவாங்க. அப்போ தெரியணும், நம்ம எடுத்து வைக்கணும். இப்படி நாங்கள் செய்ததுனால தான் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு, இல்லாட்ட தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த கண்ணோட்டம் இருக்கணும், அந்த ஆய்வுக்கு போகணும். ஆய்வுக்கு போன பிறகு அந்த விளக்கம். அப்போ இவர் எதை சொன்னார்? இந்த 5 கருவியும் நல்லா வாழ்ந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு கனெக்ஷனும் ஏற்பட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய 7வது இடம் வெளிச்சம் வந்துடும்டா, அப்போ நீ ஞானி ஆகிடுவே. அதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அதற்கு நிகரே எதுவும் இல்லை, அதை கடைசியில் அடைந்து விட வேண்டும் மனிதன், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த சொல்லலாம் அதுக்குள்ளது தான். எவ்வளோ பெரிய செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம உடலுக்குள்ளே தேட வேண்டிய நிலைமை வரும்பொழுது தான் அப்போ திருமூலர் அழகாக இன்னொரு இடத்த நம்ம சுட்டி காட்டுறார். உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒஞ்ஞான பூசை, உயிர்க்கு ஒளி நோக்கல் மகாயோக பூசை, உயிர்ப்புறம் ஆவாகனம் புறப்பூசை, செய்யிற்கடை நேசம் சிவபூசையாமே அப்படிங்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு சொல்லு பார்த்தீங்களா? உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒஞ்ஞான். நம்ம என்ன நினச்சிடும், ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை, அவர் உயிர் பல இருக்குதுன்றார். உடம்புல உடம்பார் அழியல்னு சொன்னார், உயிரார் அழிவர்னு சொன்னார். அப்போ உடம்பார்னா அந்த உடம்புக்குள்ளே 7 உடம்பு இருக்குது, 7 டிஷ்யூஸ், சப்த தாதுக்கள் அப்படின்னு சொன்னாங்க. 7 உடல் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயிர். அது எப்படி? தோலுக்கு ஒரு உயிர், தசைக்கு ஒரு உயிர், நரம்புக்கு ஒரு உயிர், எலும்புக்கு ஒரு உயிர், இரத்தத்துக்கு ஒரு உயிர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்குது. அது வேறு வேறு. ஒரு உயிரை அழிந்து விடுமானால் வேறு ஒரு உயிரிலேருந்து அதை ஈடு செய்து விட முடியாது. இதை திருமந்திரம் தெளிவாக சொல்லுது. இது ஆரம்பத்தில் சொல்லிட்டார் எப்படா உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு புலப்படாத ஒரு அனுபவம், அந்த புலப்படாத அனுபவம்லாம் சேர்ந்து புலப்படும் அனுபவம். அதற்கு பிறகு அது பெரிதாகுமாம், பெரியதாகுமாம். பெரிது சொல்ல பாருங்கள், தமிழ் ஆளுது பாருங்கள் எப்படி. பெரிதாகும், பெரியதாகும், அதுக்கு பிறகு அது அத்தனையும் ஒன்று கூடும், உருவாகும், உருவமாகும். வந்துருச்சுங்களா? அதற்குள்ளே உயிர்ப்புறம், உருவமான பிறகு உயிர்ப்புறம், பிறகு அத்தனை காரியங்களும் செய்யும். செஞ்சு முடிச்சுட்டு வந்த வழியே தானே திரும்பிடும். இது யார் சொல்கிறா? திருமூலர் தான் சொல்கிறாரு. திருமந்திரத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த உடல் உருவாகக்கூடியதை அது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது 96 தத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார். 10 நாடி இருக்குது, 10 வாயுக்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன செயல்படுது, பஞ்சபூதங்கள் இருக்குது, இப்படி நிறைய ஆணவம் கண்மம் மாயை, இதெல்லாம் அந்த 96 தத்துவத்தில் வந்து நிற்கிது. அத்தனையும் எதில் இருக்குது? திருமந்திரத்தில் தான் இருக்குது. இந்த செயல்பாடுகள் அனைத்தை பற்றியும் திருமந்திரம் நமக்கு தெளிவாக தருது. 10 வாயுக்களை பற்றி சொல்கிறார். அதை சம்ஸ்கிருதத்தினுடைய எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 வாயுக்கள் இருக்கு. 10 வாயுக்களும் உடலில் இருந்து ஒவ்வொரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை சொல்கிறது தான் சித்த மருத்துவம். அது இந்த 3 நாடியில் தெரிஞ்சுக்கலாம். சரியான நாடி பயிற்சியிலிருந்து அவன் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அவன் உடலுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது நாடியை பார்த்து அவன் தெரிஞ்சுக்குவான். இன்றைக்கி நாங்கள் அதை தான் பண்ணிட்டு, நான் ஹைதராபாத்துக்கு போனேன்னு சொன்னால் காலங்கத்தால் ஒருத்தருக்கு நான் பல்ஸ் பார்க்கணும், அதுக்காக தான் போனேன். அவர் அங்கேருந்து சபரிமலையில் வந்தார், நீ நல்லா தூங்குயான்னு சொல்லி விட்டு காலையில் அவர் எழுப்பி முகங்கைக்காலம் கழுவிட்டுவான்னு சொல்லி தண்ணி கூட குடிக்க விடாமல் அவரை பல்ஸை பார்த்த பிறகு இன்றைக்கி அவருக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அடுத்து உனக்கு மருந்தெல்லாம் வந்து சேருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுதான் என்னோடய வேலை. அது மருத்துவ அறிவியல். இதை சொல்கிறதுனால நம்ம தொழில் ரீதியாக ஒரு விளம்பரப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. யார் வந்தாலும் நான் வைத்தியம் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது வேறு சில கொள்கைகள் வச்சுருக்கேன், ரொம்ப முரட்டுத்தனமான கொள்கைகள். எங்கள் வீட்டுக்குள்ளே முஸ்லீம் வந்தால் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கிறிஸ்தவர்கள் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னா சன்மார்க்கம் பேசுகிறாரு, சமய நல்லிணக்கம் பேசுகிறாரு, இவர் பேசலாமா? நியாயம் தானே இந்த கேள்வி. அது சமயம் வந்து எனக்கு தடுக்கலை. என் மேலே அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க, கேட்குற பணத்தை கொடுப்பாங்க, கொடுக்குற மருந்தை ஒழுங்காக சாப்பிடுவாங்க, நான் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்படுவாங்க. ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் மருந்து வாங்க வரும்போது அவங்க என்ன சொல்லணும்? என்னையா மருந்து கொடுத்தீங்க, உடம்பு நாசமாக போச்சுன்னு சொல்லணும். நெகட்டிவ்.
ஐயா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கய்யா, கொஞ்சம் தான் ஐயா நல்லாச்சு அப்படி சொல்லியிருக்கணும். இல்லையா பரவாயில்லைங்க ஐயா, நல்லா இருக்கிறையா, ஓரளவுக்கு பரவாயில்லைங்கய்யா அப்படி சொல்லியிருக்கணும். எது சொல்கிறதா இருந்தாலும் எதை பற்றி இருக்கணும்? நோயை பற்றி இருக்கணும். ஆஹா, எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டுட்டு அப்புறம் இப்படி என்ன பண்ணுது? அது இல்லைங்கய்யா, இதே சாப்பாடு நீ எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும்பா. இவ்வளோ நாள் தின்னுட்டு தானே வந்திருக்கிற. உன் விதி பையன் என்கிட்ட மருந்து வாங்கணும் தலையில் விதி வந்திருக்குது இல்லை. நான் இன்னும் நீ ஏன் மருந்துக்கும் உன் உடலுக்கும் நீ மரியாதை கொடுக்காம நீ இன்னும் உணவுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அப்போ ஏன் என்கிட்ட வர? நான் ஒரு வந்துட்டு வியாபாரி இல்லை, மருத்துவ வியாபாரி அல்ல. அதுக்கு எவ்வளோ பேர் போர்டு போட்டு வச்சுருக்கான். அங்கெல்லாம் போய்க்க. இங்கே வந்தால் நான் என்ன சொன்னனோ அதை கடைசி வரைக்கும் வேறு வழியே கிடையாது. நீ செத்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னா மருந்து எடு, இல்லாட்ட வராது. இது என்னுடைய கொள்கை. அதுக்காக தாங்க முஸ்லீமையும் கிறிஸ்தவனை வர வேண்டான்னு சொல்கிறேன். இது வந்துட்டு இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய எத்திக்ஸ் இருக்குது இல்லையா. இது எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. நீ எந்த உயிரை வேணாலும் கொண்டுடுவ, நீ உடம்புக்கு எடுத்துக்குவ, உன்னை காப்பாற்றி நான் பாவத்தை சேர்த்துக்கணுமா இப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. இது சரியாக தப்பாக தெரியாது. எனக்கு இப்படி இருக்கணும். இவன் எல்லாத்தையும் கொல்லுவானாமா, மற்றவன் கொண்டு கொடுத்தானா அவன் திம்பானாமா, அவனுக்கு நோய் வந்தால் நான் காப்பாற்றணுமா. அப்போ அவன் பார்ப்பான், டே இத்தனை பேர் நீ காப்பாற்றினே இல்லை, நீ போ உன்னை எண்ணெய் கிணறு தான் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு வராதப்பா வராதேன்றுவேன். அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் அதில் இன்னொரு காரணம் இருக்குது. அந்த மாமிசத்தை உணவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மருந்து வேலை செய்யாது. எனக்கு அதில் வந்துட்டு வெற்றி கிடைக்காது. தோல்வி கிடைச்சாலும் நான் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. நான் ஒன்றும் ஆண்டவன் இல்லை. என் காரியத்தை நான் செய்கிறேன், சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா ஆகணும்னு நம்புகிறேன், நல்லா ஆவாங்கன்னு நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். அது தோக்கணும்னு சொன்னாக்க பட்டு தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. அப்படின்னாக்கா நான் உலகத்தில் உள்ள 4448 வியாதிக்கு நான் ஒருத்தனே டாக்டர் ஆகிடலாமே? அப்படிலாம் முடியாது. என் கடமையை நான் செய்யணும். அவங்க சரியாக நடந்துக்கணும், அப்போ தான் அவங்க சரியாகணும். வந்து என் சொல் பேச்சு கேளுங்க. அவர்கிட்ட போனால் குணப்படுத்துவார்ப்பா. அதனால தான் எங்கிட்ட வந்து குணமான பேஷண்ட்டுங்க யாரையாச்சும் அனுப்பினா மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என் புத்தி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஆள் இப்படிலாம் பேசுவார், அவங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. அவங்கள ஒழுங்காக பார்ப்போம். அதனால தான் நல்லா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கடா சொல்கிறாருனாக்கா, திருமூலர் தன் திருமந்திரத்தில் அடிப்படையை சொல்லுகிறார். இப்படி பாடுறா, நாடி இப்படி பாரு, இது இப்படி இருக்கும், இது ஒரு மாத்திரை, இது அரை மாத்திரை, இது கால் மாத்திரை. அது ஸ்பரிசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை, அரை கோதுமை, கால் கோதுமை. அது ரொம்ப அழகான முறையில் பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனையையும் நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு, இது வந்து அகத்தியர் ஒரு இடத்துல சொல்கிறாருங்க, மானிடர் பிழைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். பெருங்குழம்பு, அகத்தியர் பெருங்குழம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மருந்து சொல்லிட்டு, பேசிய மருந்துகளாய் பெருங்காயம் கடுகிந்துப்பு வீசிய ரசம் பொற்காரம் விஷ மனோசிலையும் கூட்டி ஆசிலா திப்பிலியும் அதட்டிய தாரத்தோடு மாசிலா கருஞ்சீரகம் வகைக்கு களைஞ்சு வாங்கிய மருந்து கொக்க வாழமும் வறுத்து பாதி தாங்கிய பச்சை பாதி சமன்முளை தோடு போக்கி தீங்கிலா மருந்து பத்தும் சேரவை அரைக்க காந்தம் ஓங்கிய மோரும் சோறும் உண்டு பின் அரைத்து கூட்டிய மருந்தின் பேர் அகத்தியர் குழம்பதாகும். நாட்டிலே வந்த நோய்கள் 4448 நோய்க்கு இந்த ஒரு மருந்து போதும்டான்றார் அகத்தியர். நம்ம ஒழுங்காக இருந்திருந்தா, அவர் சொன்ன பேச்சு கேட்டு நம்ம செஞ்சுருந்தோம்னா, இன்றைக்கி உலகத்தில் வேறு டாக்டருங்க தேவையா? வேறு மருத்துவ அறிவியல் வேணுமா? தேவையில்லையே. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஒழுங்கு இல்லைன்னு தெரியுது. அவ்வளோதான். பணம் சம்பாதிக்கிறது தயாராகிட்டோம், அதுக்காக பண்ணுறோம். ஏன்? வேறு வழி இல்லை. நீங்கள் உள்ளே போகும்போதே முந்தியெல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இருந்தது. இன்றைக்கி 30 லட்சம் கொடுத்தா தான் உள்ள சீட்டு கிடைக்கும். என்ன பண்ணலாம்? நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம், மக்களுக்கு எல்லாத்தையும் அறிவியலை வளர்க்க போகிறோம். அப்போ இங்கே கொண்டு வந்து கொடுத்தது எங்கள் அண்ணன் சொல்லுவார், ராதா, ஏய் 10 ரூபா வாங்கி தானே எனக்கு ஓட்டு போட்டேன், கிணத்துல போட்ட கல்லை நான் கடலில் தேடுவேன் அப்படிம்பார் ரத்த கண்ணீர் படத்தில். அந்த மாதிரி இவங்க 30 லட்சத்தை செலவு பண்ணிவிட்டு, வருஷத்துக்கெலாம் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அவன் கிளினிக் வச்சானா என்ன செய்வான்? ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தள்ளி அவன் பாட்டில் எவ்வளோ பணம் வருதோ தான் பார்ப்பான். அதான் நடக்குது. ஆனால் மருத்துவம் அது அல்ல. மானிடர் பிழைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னார். சித்த வைத்தியம் பிழைக்க சொன்னேன், ஆயுர்வேத வைத்தியம் பிழைக்க சொன்னேன்னு சொல்லலை. அந்த பிழைப்பு என்கின்ற சொல்லுக்கு பொருள் வேறு, இந்த பிழைப்பு என்கின்ற சொல்லுக்கு பொருள் வேறு. ஒவ்வொருத்தரும் மருத்துவ அறிவியலை தெரிஞ்சிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். காப்பாற்றிட்டு என்ன பண்ணுறதுக்கு? அவன் மீண்டும் ஆன்மீக பாதையில் சென்று இறைவனை அடைய வேண்டும். அதற்காக வந்ததுதான் மருத்துவ அறிவியல்.
அதை சொன்னவர் தான் திருமூலர். அதுக்கு முதல்ல அனாட்டமி தெரியணும், உடற்கூட்டு தத்துவம் தெரியணும், பெத்தாலஜி தெரியணும், பிசியாலஜி தெரியணும். அத்தனை திருமந்திரத்தில் இருக்குது. பாட்பாட்டாக பிரித்து எடுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்வோம், மற்ற நூலெல்லாம் 4 பேர் கூட சேர்ந்து நம்மளும் பாராயணம் பண்ணி உட்காந்து படிப்போம். திருமந்திரம்னு தான் தொட்டு அவ்வளோதான். அது கும்பிட்றதுக்கு மட்டும்தான். ஏன்னு கேட்டால், ஐயா அது ரொம்ப டீப் லாங்குவேஜுங்க, அது உள்ளெல்லாம் போன பொருள் ஏன் புரியாது? உனக்கு தான் ஏற்கனவே வழி சொல்லிட்டானே. உங்களுக்கு 1966க்கு பிறகு தான் உங்களுக்கு கோனார் தமிழ் உரை வந்துச்சு. அதுக்கு முந்தையெல்லாம் கிடையாது. கோனார் தமிழ் உரை வந்த பிறகு தமிழுடைய நிலைமையில் வேறு மாதிரி மாறி போயிடுச்சு. நாளடைவில் நீ என்னாச்சு, செய்யுள் பகுதியே கிடையாது, ஒரே நேரம். அதுவும் போய் என்னாச்சு, இன்றைக்கி பொருளாதார கல்வி தான், வாழ்வியல் கல்வி அல்ல. பொருளாதார எவன் என்ன டிகிரி வாங்கினானோ அதுக்கு தகுந்த வேலை, அதுக்கு தகுந்த சம்பளம், இடம், பொருள், ஏவல், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ கல்வினா என்னன்றது தெரியல. கல்வி என்பது வாழ கற்றுக்கொள்ளுதல் கல்வி. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு இனிமேல் என்ன செய்யணும், குருகுல பாடசாலை வச்சா தான் நடக்கும். இனி அப்படி தான் வரணும். இப்படி நான் இருந்தால் வேணும். இவன் மோடிக்கு வேண்டியவன் போட்டிருக்கு. எப்படிங்க, மோடிக்கு வேண்டியவன் போட்டிருக்கு, லைட்டாக கொண்டு வந்து விடுறான். ஏனுங்க, அவர் தம்பி மாதிரி இருப்பேன். பார்த்தீங்களா? அதைத்தான் நான் இப்போ சன்மார்க் நேஷனில் சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி எழுதினேன். படிச்சிட்டிங்களா ஐயா? எப்படிங்க இருக்குது? அதுக்காக நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேங்கய்யா. இங்கேருந்து நாங்கள் 3 பேர் போயிட்டு ஏற்கனவே நிறைய செய்திகளை சேகரித்து வச்சேன். இப்போ சிலையை பொறுத்த மட்டும் நிறைய சேகரிக்கணுன்றக்க வேண்டி போய் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதத்தினுடைய தலையங்கம். அது மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்றக்காகத்தான். எல்லாமே நெகட்டிவாக எதிர்மறையாக பார்க்குறவங்க தான். அதனால் இந்த சிலையும் அவங்களுக்கு எதிர்மறையாக தான் தோணுது. அது யாராக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக அவங்க 1000 பேசலாம், தான் ஆளணும் இருக்கணும் இறக்கணும் தானே அடுத்து வந்து உட்கார முடியும். இது அரசியல் ரீதியான விஷயங்கள். பாமர மக்களும் அதையே கேட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கே போய் பார்த்து, நாங்கள் போன அன்றைக்கி ஒரு 10,000 பேர்கிட்ட வந்துட்டான். அப்போ இன்னும் நாள் ஆக லட்சக்கணக்கில் வருவான். 350 ரூபா உங்களுக்கு சார்ஜுன்னு சொன்னால் அதை வச்சு மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது. லட்சக்கணக்கில் வர்றவன் ஃப்ளைட்டில் வருவான், ட்ரெயினில் வருவான், பஸ்ஸில் வருவான், அவன் தங்குறதுக்கு ஹோட்டல், அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போக்குவரத்து அத்தனையும் கணக்கு பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் இவன் 3000 கோடி 30,000 கோடி சம்பாரிச்சிடுவான் கவர்மெண்ட்டு. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அது ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது உள்ளே என்ன இருக்குது அதை பற்றி நான் சிலதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். சில நுணுக்கமான சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கேன். ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியுன்றதுனால வெளிப்படையாக சொன்னால் உதைப்பான், கொன்னே போட்டுருவான். ஆமாம், அதனால் நான் அப்படி ஒரு நுணுக்கமாக எழுதி விட்டுருக்கேன். இதெல்லாம் எதையுமே என்னால் வாயில் வச்சு சும்மா இருக்க முடியலைங்க. இது அப்படியே வளர்ந்துருச்சு, அப்படி எடுத்து வைக்கணும். அதனால தான் திருமந்திரம் என்பது கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருக்கட்டும். ஐயா சொன்னார், ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணையே அழிதல் அழகலவே. ஐயா சொல்கிறாருங்க. ஆனால் அவர் லேசப்பட்டவர் இல்லை. அவர் அதுக்கு முன்னாடி என்ன பாட்டு கற்றுறீங்களா? இது வரைக்கும் நான் 63 நாயன்மார்களை பார்க்குறோம். இன்னும் நிறைய சுண்ணடியார்கள் எல்லா செய்திகளும் நிறைய சேர்க்குறோம். யாரும் இவ்வளோ அநியாயமாக வள்ளலார மாதிரி அநியாயமாக பாடினவன் இல்லைங்க. இவர் பாடியிருக்கார் பாருங்கள், அன்புன்னா வள்ளலாராம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் பாடுறாரு. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் எழுந்து அவமே நீற்றுமே நீர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்நிமலரை காண்க சாற்றின் நன்னறி ஈதுகான் கண்கால் இனிய நீரிடா ஈன நாய் புலையருக்கு வள்ளலாருங்க, வள்ளலார் பாடியிருக்காருங்க. இனிய நீரிடா ஈன நாய் புலையருக்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொன்னவர். இனிய நீரிடா ஈன நாய் புலையருக்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. இனிய நீரிடம் சிவனடியவர்கள் எம்மை ஏற்கனவே எடுத்தவருக்கீங்க. ஏன்னா அவருக்கு ஒரு 84 ஏக்கர் நிலம் இருக்குது வடலூரில், அதை கூட கொடுத்துருட்டார் பவர் ஆஃப் அட்டர்னி. அப்போது அந்த திருநீரை விட்டு கொள்ளக்கூடிய அந்த சைவ நெறியை அவ்வளோ உயர்ந்து நினச்சி அதை விடாதவனை எப்படி தாக்குறாரு பார்த்தீங்களா? அப்படி தாக்குறார். புலால் உண்பவன் தீண்டத்தக்காதவன்ற மாதிரி அவனுக்கிட்டே சாக்காத. உயிர்கொலையும் புலைப்போசிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினித்தார் அல்ல அவர் பிற இனத்தார் அவருக்கு பயிர்ப்புறவோர் பசி தவிர்த்தால் மாத்திரமே புரிக பரிந்து மற்ற பண்புரையை நண்புதவேலிங்க
இதெல்லாம் வள்ளலார் நமக்கு எடுத்து சொல்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வரும்னு சொன்னால் திருமந்திரத்தினுடைய தாக்கம். அவ்வளோ செய்திகள் திருமந்திரத்தில் இருக்குதுங்க ஐயா. திருமந்திரத்தை நம்ம பேசணும்னு எடுத்தோம்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி 6:30 மணிக்கு 7 மணிக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை பற்றி பேசணுன்றதுனால திருமந்திரத்து மேலே ஒரு தேனு நாக்கில் தடவுன மாதிரி தான் பண்ணலாம் இல்லைங்களா ஐயா? ஏன்னா அதில் என்ன அப்பேற்பட்டதுங்க. உங்களுக்கு விடை காணாதது எதுவுமே அதில் கிடையாது. எல்லாத்துக்கும் விடை உண்டு. வீட்டில் பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்கு நீ திருமந்திரத்துக்குள்ளே போங்க, தலைப்பு கொடுத்துருக்காரு, பிரித்து எடுத்து பாருங்கள், வழிகாட்டுருவார். சண்டை நின்று போயிடும். ஜட்ஜும் வேணாம், யாரும் வேண்டாம், அங்கேயே சரி பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் வழி திருமந்திரது. உணவில் பிரச்சனையா சொல்கிறார், நடந்து போகிறதுல பிரச்சனை, பார்வையில் பிரச்சனையா, பேசுகிறதுல பிரச்சனையா, வழி சொல்கிறார். எல்லாத்துக்கும் வழி சொல்லிட்டாருங்க திருமந்திரத்தில். அதை கடைஞ்சி எடுத்து பார்த்தா தான் நமக்கு அதனுடைய உண்மை தெரியும். நான் நினைக்கிறேன் ஒரு 7 மணிக்கு நம்ம தொடங்கணுதான் நினைக்கிறேன். இப்போ என்னோடய கடிகாரத்தில் 8:30 மணி ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் எல்லோரும் இவ்வளோ நேரத்தை நம்ம இந்த இடத்துல செலவு பண்ணியிருக்கிறோம். இது செலவு. இந்த நேரத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். இதை வேறு எதுனா தேவையில்லாததுக்கு செய்திருந்தால் அது செலவு இல்லை, விரயம். நேரத்தை விரயப்படுத்தியிருப்போம்னு அர்த்தம். நம்ம செலவு தான் பண்ணியிருக்கிறோம். ஏதோ சில விஷயங்களை நம்ம பரிமாறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த செய்திகள்லேருந்து நிறைய கேள்விகள் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் நேரம் போதாது. அது இப்போது அடுத்தது ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். என்னை யூடியூப்பில் பார்த்து அது பெரிய பிரச்சனையாகி அந்த ஃப்ரான்ஸில் உள்ளவங்க ஒரு 20 குடும்பம் என் பேச்சு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க சைவத்துக்கு வந்துட்டாங்க. தாவர உணவாளர்களாக மாறிட்டாங்க, வெஜிடேரியன் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 குடும்பங்கள் அவங்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால், நான் சும்மா இல்லாமல் பேசினதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க எடுத்து இப்போ போன மாதம் ஒரு 600 பேரை சேர்த்து அவங்க ஒரு மீட்டிங் நடத்திட்டு அவங்க தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. 1 மணி நேரம் நான் பேசினேன். அதை கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு அவங்க தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி நான் அங்கே நேரில் பேசுகிற மாதிரி திரையை உருவாக்கி அங்கே பேச வச்சுருக்காங்க. 1 மணி நேரம் பேசினேன். அப்போ நான் சாமுண்டீஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருக்கேன். அப்போ வருது, சரிங்க நான் வெளியில் வரேங்க, ஃப்ரான்ஸ்காரங்கிட்ட இப்படி தான் செய்தி ஐயா, 1 மணி நேரம் பேசுவீங்களா? பேசுகிறேன் சொல்லிட்டாங்க. உட்காந்துட்டேன் கீழே. உட்காந்துட்டு செய்தியை கொடுத்தேன். எல்லாம் சுற்றி நிற்கிறதுலாம் நான் கவனிக்கலை. செய்தியை கொடுத்ததை பார்த்தா கூட்டமாக நிற்குது. அதில் என் கூட வந்தவங்களாம் வெளியே வந்து, என்ன டாக்டர் நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டீங்க இப்படி கேட்குறாங்க ஐயா, தகவல் கொடுக்கணும், கொடுத்துட்டேன். அதை முடித்ததும் அத்தனை பேரும் கரகோஷம் அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தொலைபேசி வருது, ஐயா நீங்கள் பேசுனதில் எவ்வளோ பேர் மனசில் ஒரு நிம்மதி கிடச்சிருக்குதுயா, குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு நிம்மதி கொடுத்துட்டீங்க, ஆனால் நிறைய கேள்விகளை வச்சுருக்குறோம், நீங்கள் எங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்து இதெல்லாம் அனுப்பியிருக்கேன். அவங்க எனக்கு அங்கேருந்து பதில் வந்த பிறகு நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன். அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை இறைவன் நம்ம மூலமாக ஏற்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சுருக்கலாம். எந்த சந்தர்ப்பம் தானே நம்ம பயன்படுத்தணும். ஐயா கேளுங்கய்யா. ரொம்ப இறை உணர்வு பூர்வமாக பேசுகிற மாதிரி எனக்கு பட்டது. சின்ன ஒரு இது சொல்லுங்க. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி. ஆமாம் 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 ஆமாம். அதே சமயத்தில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி பல விஷயங்களை ஆமாம் ஆமாம் வேறுபாட்டு. ஆமாம் ஆமாம். இப்போ ஒருத்தர் இஸ்லாமியரை பொறுத்ததோ கிறிஸ்டியனை பொறுத்ததோ இந்துவை பொறுத்ததோ அவங்க கையில் இல்லை இல்லை, அவங்க தப்பு இல்லை. ஆமாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணணும் அவங்க கையில் இல்லை இல்லை, எல்லாம் ஆண்டவன் அவனால். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி உங்கள் இறைய உணர்வு இருக்கிற உங்களை மாதிரி ஒரு மகான் அந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? செய்யா அது முதல்ல அதுக்கு அப்படி கேள்வி வந்துடக்கூடாதுன்றக்காக நான் இதை சொன்னேன். இதில் சமயம் இடையூறு பண்ணலை. அவங்க சாப்பாடு இதே சாப்பிடணுமேன்னு கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. அது உண்மை. நோயின்னு வந்துட்ட பிறகு அவன் தான் கொடுத்தான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகாமல் இருக்க முடியுமா? மருத்துவர்கிட்ட போய் தானே ஆகணும். அப்போ அவன் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த வேலையை அவன் செய்யணும். அருமையான கேள்வி. இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் இதில் எதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், எந்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் மக்களை தன் சமயத்தை நோக்கி இழுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நான் கேட்குற கேள்வி இப்போ இந்த ஐயா கேட்ட மாதிரி, படைச்சவன் அறிவாளியா, இந்த மாதிரி சமயத்தை பரப்பிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே இழுக்கிறவன் அறிவாளியா? படைச்சவன் அவன் தெரிஞ்சதானே
இஸ்லாத்தில், கிறிஸ்தவத்தில், ரெட்டியார் வீட்டில், முதலியார் வீட்டில், செட்டியார் வீட்டில், நாயுடு வீட்டில் இப்படிலாம் பிறக்க வச்சவன் வந்தானே. எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னும் ஒரு இடத்துல இன்னும் எல்லாரும் கொண்டு சேர்க்கணும்னு நினச்சா அவன் அறிவாளியா நீ அறிவாளியா, நீ எதுக்கு குறுக்கு சால் ஓட்டுற அப்படின்ட்டு நான் பேசுவேன், பகிரங்கமாக பேசுவேன் இதெல்லாம். ஏன்னா பேசி ஆகணும். இறை சிந்தனைன்னா என்னன்னே தெரியல. அதனால் உள்ள இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பொருளாதாரத்தின் அடிப்படையில் மேலை நாடுகள் அனுப்புகிற பணத்துக்காக நடக்கக்கூடிய வியாபார நிலைகள் தான். ஆனால் உண்மையிலே நான் வந்துட்டு நினைக்கிறது சமயத்தை தொட்டு அல்ல, அவங்க உணவு அதையே தின்னுட்டுருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மருந்து வேலை செய்யாது, கெட்ட பேர், உடம்பும் நல்லா ஆகாது. அதனால் நீங்கள் ஐயா நல்லா இருங்க, வெளியில் போய் வைத்தியம் பண்ணிக்கங்க. இப்போ கூட எனக்கு நிறைய பேர், நான் ரேடியோவில் பேசுகிறேன், டிவியில் பேசுகிறேன், அப்போ அவங்க வந்துட்டு என்னை கேட்பாங்க நேரடி ஒளிபரப்பில், உங்கள் முகவரியை கொடுங்க. ஏன்னு கேட்பேன். உங்கள்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கணும், வராதிங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நான் கேட்பேன். ஐயா நான் வந்து பெரம்பூர்கிட்ட இருக்கிறேங்க, டாக்டர் குணசேகரன் இருக்கார், அவர்கிட்ட போய் பாருங்கள். பெசன் நகரில் இருக்கிறாங்க, இம்காப்ஸில் போய் பாருங்கள். இப்படி அங்கங்கே திருப்பி விட்ருவேன். நான் ஈரோட்டில் டாக்டர் கண்ணன் இருக்கார், அவர்கிட்ட போய் பாருங்கள், அப்படி சொல்லி விட்ருவேன். ஏன்னா அங்கங்கே இருக்கிறவங்கள போய் பாருங்கள், எங்கிட்ட வந்து பார்க்காதீங்க. ஏன்னா என்ன நம்பி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை நான் காப்பாற்ற மாட்டேன் சொல்லிவிடுவேன். நான் இருக்க மாட்டேன்னே, ஊர் சுற்றிட்டு இருப்பேன். என்ன நம்பி ஒரு வாட்டி வந்து மருந்து வாங்கிட்டு அடுத்த முறை வந்தால் நான் இருக்க மாட்டேன்னாக்கா உங்கள் நடுத்தரவில் விட்டுட்டு போயிடுவேன். அதனால் வராதிங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். அப்போ டைரக்டர் அப்படின்னா, டாக்டர் உங்களை பேச விட்டா நீங்கள் ஊரானுக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, எங்கள் டிவி ஸ்டேஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இல்லைங்க, அவங்களுக்கு தேவை, நம்ம தெரிவிக்கணும். இது பொதுவான கொள்கை. இது எல்லாமே நல்லிணக்க கொள்கைகள் தான். இதை சொல்கிறவர் திருமந்திரத்தை சொல்லி, திருவள்ளுவர் சொல்லி, வள்ளல் பெருமான் எடுத்து கொடுத்து, இந்த 3 கொள்கைகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதில் உள்ள சரியானது எடுத்து மக்கள் மத்தியில் வைக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எல்லாத்துக்கும் விடை உண்டு. இறைவன் என்னமோ செய்கிறான், அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சகோதர சகோதரிகளே, இதே போன்று நமக்கு இன்னொரு வாய்ப்பு ஏற்பட்டு அதுக்கு இறைவன் திருவுளம் கூட்டுவிட்டு நம்ம சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால், அவங்க சொன்ன மாதிரி உணவு, அது அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை நம்ம அப்போ பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி தொடக்கத்துக்கு மீண்டும் வர்றேன். திருமந்திரம் தான் எல்லாவற்றுக்கும் மூல நூல். அதிலிருந்து தான் எல்லா செய்தியும், எல்லா அறிவியலாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், வாழ்வியல் நெறிமுறைகளாக இருக்கட்டும், எல்லாம் அதில் இருக்குது. அதனால தான் அதை எல்லாரும் பாருங்கள். இது போல் சந்தர்ப்பத்துங்களில் நம்ம அதெல்லாம் பரிமாறிக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிக்குவோம், அவ்வளோதான். அதனால் இந்த இடத்துல ஐயா திருமந்திரத்தை பற்றி அவங்க பேசும்போது அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி பின் ட்ராப் சைலண்ட் இருக்குங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், அப்படி பேசுவாங்க. அப்போ அவங்க உருவாக்கி அவங்க சார்பாக உள்ள மக்கள் எல்லாம் அந்த சிந்தனையில் இருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு இதுக்கு நேரம் போதாதுன்னு சொன்னால் கூட இறைவன் திருவுளம் இது கிடச்சிருக்குது இல்லையா, அதே பெரிய விஷயம். இந்த சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இங்கே என்னை பேச அழைத்த பெரும் உள்ளங்களுக்கு நன்றி. நான் பேசினா மட்டும் போதுமா, கேட்கணும் இல்லையா? கேட்கறதுக்காக ஒரு நேரம் இருந்து உங்கள் நேரத்தெல்லாம் விட்டு, யார் யாருக்கு மூட்டு வலியோ, யார் யாருக்கு கெண்டக்கால் வலியோ, யாருக்கெல்லாம் கரண்ட வலியோ, அதையெல்லாம் மறந்து தாங்கிக்கிட்டு இந்த செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த சூழலை உருவாக்கி தந்த இறைவனுக்கு நாம் அனைவர் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதேவ்.